இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இலக்கிய பேச்சாளரும் அரசியல் பேச்சாளருமான நாஞ்சில் சம்பத். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இலக்கிய மேடைகளிலும் அரசியல் மேடைகளிலும் ஆன்மீக மேடைகளிலும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பவர் நாஞ்சில் சம்பத். கலைஞர் மு. கருணாநிதி, புரட்சித் தலைவி ஜெயலலிதா, வைகோபால்சாமி உட்பட பல அரசியல் ஆளுமைகளோடு மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற நாஞ்சில் சம்பத்தின் பேச்சை கேட்க இன்றைக்கும் பெரும் கூட்டம் கூடுகிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இவருடைய சொல்லாட்சியும் பேச்சாற்றலும் தான். எண்ணற்ற இலக்கிய மேடைகளிலும் ஆன்மீக மேடைகளிலும் பேசியுள்ள நாஞ்சில் சம்பத் அந்த அனுபவங்களை பற்றி, அரசியல் வாழ்க்கையிலே தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். நீங்கள் இன்றைக்கி இந்த அளவு மிகச்சிறந்த பேச்சாளராக இருப்பதற்கு யார் யாரெல்லாம் காரணம்னு நினைக்கிறீங்க? பள்ளிப்பருவத்தில் 3ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது என்னுடைய வகுப்பாசிரியை எமிலி டீச்சர், உன்னுடைய குரல் மயக்கம் தருகிற குரலாக இருக்கிறது, உன்னுடைய தோற்றப்பொலிவு என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது, சுதந்திர தின விழாவில் நீ உரையாற்ற வேண்டும், நான் உனக்கு எழுதி தருகிறேன், மனனம் செய்து விட்டு வருவாயா அப்படின்னு கேட்டாங்க. ஜவஹர்லால் நேருனுடைய ஃபஸ்ட்டு சுதந்திர தின விழா உரை அப்படியே எழுதி எனக்கு கொண்டு வந்து அடுத்த நாள் தந்தார்கள். மனனம் ஒரே நாளில் மனனம் செய்து அடுத்த நாளில் அவர்களிடத்தில் சொன்னேன். ரொம்ப உச்சி மோந்து முத்தமிட்டு, ஷெர்வானி உடை உங்கள் அப்பா வாங்கி தருவாரா அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் வட்டாரத்தில் ஒரு பெரிய மளிகை கடை வச்சுருந்தாங்க. அப்பாட்ட போய் சொன்னேன், இப்படி வகுப்பாசிரியர் கேட்குறாங்க, உங்களால் வாங்கி தர முடியுமான்னு கேட்டாங்க. வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். எங்கே கிடைக்கும் அது ஷெர்வானி உடை அப்படின்னு அப்பாவுக்கு நாகர்கோவிலில் ஒரு ஆளை விட்டு கேட்ட பிறகு கிடைக்கல. பிறகு திருவனந்தபுரத்திற்கு அனுப்பி ஷெர்வானி உடை, அந்த தொப்பி, அந்த நெஞ்சில் ரோஜா எல்லாம் வச்சு உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பொழுது சுதந்திரத்தில் கண்விழித்து கொண்டது இந்தியா அப்படின்னு ஜவஹர்லால் நேரு பேச்சை அப்படியே கடகடன்னு பேசினேன். மாணவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள். டாக்டர் மூவாவினுடைய திருக்குறள் தெளிவுரை எனக்கு பரிசாக தந்தார்கள். அதை இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அதிலிருந்தே எனக்கு அந்த தாகம் வந்து விட்டது. அது மட்டுமல்ல, 1956 தீரர்கள் கோட்டம் திருச்சி மகாநாட்டில் கொள்கை குழப்பம் என்று தலைப்பில் சொல்லின் செல்வர் ஈவைக்கு சம்பத் பேசினார். அண்ணாவினுடைய அணிவகுப்பில் ரொம்ப அடர்த்தியான சொற்களை பெய்து திமுக மேடைக்கு ஒரு பல்கலைக்கழக தகுதியை வாங்கி தந்த பெருமகன் ஈவைக்கு சம்பத். சம்பத்தினுடைய பேச்சை கேட்டுவிட்டு ஆண் குழந்தை பிறந்தால் சம்பத் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அப்பவே வைக்கப்பட்ட பெயர். சம்பத்துன்னு பேர் வச்சா போதாது, சம்பத்து மாதிரி வரணும் அப்படின்னு என்னை கிராமத்தில் தூண்டுவாங்க. அதுலேயும் எங்கள் அப்பா காலையில் கடை திறக்கிற நேரத்தில் ஒரு தேநீர் குடிப்பார். அதுக்கு பக்கத்தில் ஹனிபா சாஹிப் ஒரு கடை வச்சுருந்தார். அங்கே போய் டீ வாங்கிட்டு வாழ என்பார். நான் தேநீர் வாங்க போகிற பொழுது அவர் தினத்தந்தி எடுத்து படிடா, நான் டீ போடு வரேன் அப்படிம்பாங்க. நான் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வர ஓசையோடு படிப்பேன். சபாஷ், நீ வந்துடுவேடா அப்படின்னு சொல்லி என்னை தூண்டினார். அதற்கு பிறகு நான் பயின்ற பள்ளி, அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளியில் மாவட்டம் தழுவிய கூட்டுறவு பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றேன். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில்னு எங்கள் ஊரில் புகழ்பெற்ற சக்தி ஸ்தலம். அங்கே ஹைந்தவ சேவா சங்கம் பகவதி அம்மன் கோவில் திருவிழா, மாசி திருவிழாவுக்கு பேச்சு போட்டி வைப்பாங்க. அதில் ஆண்டுதோறும் முதல் பரிசு பெறுவேன். விவேகானந்தா கேந்திரம் கன்னியாகுமரி, அவங்க பேச்சு போட்டி வைப்பாங்க, அதில் கலந்துக்குவேன். இப்படி எங்கெல்லாம் பேச வாய்ப்பு கிடைக்குமோ அதை என்னுடைய பள்ளி பருவத்திலேயே சின்ன சின்ன
5 நிமிட 10 நிமிட பேச்சுகளில் தயாராகிட்டேன். அப்புறம் நான் பயின்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி நாகர்கோவில் தென் தமிழகத்தில் ஒரு புகழ்பெற்ற கல்லூரி. அந்த கல்லூரியில் எனக்கு வாய்த்த பேராசிரியர் தேனா மகாலிங்கம், பேராசிரியர் பா நமசிவாயம் அவர்களுடைய ஸ்டூடெண்ட். அவர் தான் என்னை பட்டை தீட்டினார். மாநிலம் தழுவிய பேச்சு போட்டிக்கு தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவனாக இருந்து நாடு தழுவிய அளவில் கலந்து கொண்டு ஒரு 42 முதல் பரிசுகளை பெற்ற மாணவன் நான். அதற்கு பிறகு எங்கள் சித்தப்பா தென்காசி ஒன்றிய அலுவலகத்தில் அரசு ஊழியராக இருந்தார். வரலாற்று சிறப்பு மிகுந்த தென்காசி திருவள்ளுவர் கழகத்தின் விழா கோடை காலத்தில் மேயில் கடைசியில் தொடங்கி ஜூனில் முடிப்பாங்க. 10 நாட்கள் நடக்கும். அங்கே தான் ஜஸ்டிஸ் எம்எம் இஸ்மாயில், திருக்குறளார் வி முனுசாமி, பெரும் புலவர் நடேச முதலியார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், ஆங்கிலத்தோடு அந்தமிழும் நிலை கண்டு உணர்ந்த செம்மல் பேராசிரியர் வெள்ளைப்பறவை எழுதி சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சீனிவாச ராகவன், என்னை மிகவும் பாதித்த, என்னில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய பேராசிரியர் இளம்பரை மணிமாறன், பா நமசிவாயம், செங்கோட்டை ஜனார்த்தனம், சரஸ்வதி ராமநாதன், கோப்பா தாமரை, இப்படி தமிழ் ஆளுமைகளுக்கு பேச்சை கேட்டு ஒரு 11 வருடம் அதில் நான் மாணவனாக இருந்தே முதல் பரிசு வாங்கினேன் திருக்குறள் பேச்சு போட்டியில். அந்த பேச்சை கேட்ட பிறகு ஒரு அரசு வேலைக்கு போக வேண்டுமென்றோ வணிகம் செய்ய வேண்டுமென்றோ ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்து எனக்கு ஆசை வரல. இவர்களை மாதிரி பேசணும், இவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இவர்களுக்கு ஈடாக பேசுகிற ஒரு நாள் வருமானு கனவு கண்டேன். இப்போ அவர்கள் எனக்கு கீழே பேசுகிற அளவுக்கு என்னுடைய புலமையை நான் வாசித்து வளர்த்து கொண்டேன். இப்படி ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிறது எங்கே பயிற்சி பெற்றீங்க? எந்த கட்டத்தில்? அதான், நான் யாருடைய பாணியையும் பின்பற்றலை. எனக்கு அரசியலில் என்னை ஆட்கொண்டவர் அண்ணன் வைகோ. கல்லூரியில் மாணவனாக இருந்த பொழுது நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் பேசினார். அதற்கு பிறகு கல்லூரியில் திருமுருக கிருபானந்த வாரியார் வந்தார்கள். நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். அவருக்கு நன்றி உரை நான் சொன்னேன். தந்தைக்கு ஒரு மந்திரத்தை சாற்றி பொருள் உரித்து முண்டு தமிழில் முருகென்று பெயர் படைத்து அந்தத்தில் ஆதி ஆதியிலே அந்தமன வந்த வடிவேலை வணங்குவதே என் வேலை என கொண்டு விட்ட சோலை இளம் காற்றே வாரி கழிக்கும் வண்ணத் தமிழ்கடலே 20ஆம் நூற்றாண்டின் அந்தி பொழுதில் கவி காளமேகம் போல் சிலேடைகளை வாரி யார் சுவாமிகளை தவிர வாரி யார் சொல்லுகிறார்கள்னு கேட்டேன். கை தட்டல் கடல் தோற்கும். வாரியார் நெற்பயிர் மாதிரி தலை குனிந்து உட்கார்ந்திருந்தார். அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கின, என்னுடைய நெற்றியில் நீர் பூசி இறை தேடுவதோடு இறையும் தேடென்று ஆட்டோகிராஃபரை எழுதி தந்தார். அன்னைக்கே கந்தர் அலங்காரம் எஸ்எம்ஆர்வி பள்ளியில் பேசுகிறேன் வர்றியா அப்படின்னு கேட்டார். 10 நாள் சொற்பொழிவு. அதை கேட்க போனேன். அங்கே போனேன். அவர் மேடை ஏறுக்கு முன்னாடி நான் அது மேடை கிட்ட போய் நின்னேன். வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மேலே கூப்பிட்டு தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில் ஒரு மாணவனை கண்டேன். அவனுடைய நாக்கில் கலைமகள் நர்த்தனம் செய்கிறாள். அவனுக்கு உங்கள் சார்பில் ஞானச்சிறுவன் என்ற விருதை வழங்குகிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு விருது தந்தார். அதுதான் என்னை அப்படியே தலைகீழாக மாற்றி போட்டது. அதுக்கப்புறம் தான் சமய இலக்கியங்களை தேட ஆரம்பித்தேன். ஒரு திராவிட இயக்கத்தில் இருக்கிறவர்கள் சமய இலக்கியத்தை வாசிக்கவும் மாட்டார்கள், தொடவும் மாட்டார்கள். நான் சமய இலக்கியத்தை பேச ஆரம்பித்தேன். சமய இலக்கியத்தினுடைய அந்த பாசுரங்களையே திமுக மேடையிலே பேசுவேன். ஆமாம், சொல்லி பேச ஆரம்பித்து அது திமுக தோழர்களுக்கு மத்தியிலையும் அந்த பேச்சை கேட்கிற ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்கள ஃபீட் பண்ண யாரும் தயாராக இல்லை. எல்லோரும் அதை கெடுத்துட்டாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்டைலை இன்னைக்கு மிக மலினமாக்கி விட்டார்கள். பட்டிமன்ற தலைப்புகள் எல்லாம் ஒரு ஒரு படு மோசமான தலைப்புகள். சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் சங்ககாலம்
சுடர் விட்டது மன்னரின் மாட்சியா மக்களின் மாட்சியான்னு கழுகுமலை கோவிலில் நான் பட்டிமன்றம் நடத்தியிருக்கேன். கழுகுமலை கந்தன் கோவிலில். இப்போ சிங்கப்பூருக்கு போயிருந்த பொழுது கடல் கடந்து வாழும் தமிழர்களின் வாழ்க்கை உப்பா சர்க்கரையா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து நான் பட்டிமன்றம் நடத்தினேன். இப்போ நான் கடந்த 4ஆம் தேதி துபாயில் பேசினேன். 60ல் 20 அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு, 60ன்னா ஓய்வு பெறுகிற வயதில்லை, 20ஐ போல் இயங்க வேண்டிய வயது. காலத்தால் மூத்ததற்கு பிறகுதான் ஃபைடன் அமெரிக்காவின் அதிபதியானார். களத்தில் நின்று போராடி ஒரு வல்லாதிக்கத்தை வீழ்த்தி காலம் மூத்த நிலையில்தான் உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் கியூபாவின் அதிபராக பிடல் காஸ்ட்ரோ முடிசூட்டப்பட்டார்னு சொல்லி 60லும் 20 போல் இருக்கலாம் அப்படின்னு யாண்டு பலவாகு நரையிலவாகுதல் யாங்காகீரன வினவிதிராயின் அப்படிங்கிற விஸ்வராந்தையர் பாட்டை சுட்டி காட்டி பேசினேன். எங்கேயாவது ஒரு செய்யுள் சுட்டாமல் நான் என்னுடைய பேச்சை முடிப்பதில்லை. திருக்குறளை அதில் பதிவு செய்வேன். கடந்த 11ஆம் தேதி பொன்னமராவதி முத்தமிழ் பாசறையில் கதை நயமும் கலை நலனும் மிகுந்து இருப்பது புகாரிலா மதுரையிலா. மதுரை கண்டத்தில் புகார் கண்டத்திலான்னு பேராசிரியர் பூசி கணேசன், பேராசிரியர் மானசீகன், பேராசிரியர் உமாசங்கர், பேராசிரியர் முத்து 4 பேர் வாதிட்டார்கள். அதில் நான் நடுவராக இருந்து அதை இயக்கினேன். எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது. இப்படி அரசியல் கூட்டங்கள்லையும் பேசுகிறேன், இலக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உரையாற்றி கொண்டு தான் இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டது? நான் எங்கள் அப்பா ஒரு திராவிட இயக்க பற்றாளர். திமுக உறுப்பினர் அப்படியெல்லாம் கிடையாது. என் பெயர் சம்பத்து, எங்கள் அண்ணன் பேர் கருணாநிதி, என் தம்பியின் பேர் ஜீவா, இன்னொரு தம்பியின் பெயர் ககாரின், விண்வெளியில் முதல்ல பயணம் செய்த யூரி ககாரின், இன்னொரு தம்பியினுடைய பேர் ஸ்டாலின், இன்னொரு தம்பியினுடைய பேர் லெனின். இப்படி எங்கள் அப்பா பெயர் சூட்டினார். ஒரு தமிழும் மலையாளமும் கலந்த மொழி பேசுகிற, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய கடைக்கோடி கிராமத்தில் இப்படி ஒரு பேரை வைத்து எங்கள் அப்பா எல்லோருடைய கவனத்தை ஈர்த்தார். அதற்கு பிறகு நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது, வைகோ வந்த பொழுது எனக்கு இந்த மாணவர் திமுகவில் உறுப்பினர் சேர்த்து தாங்க சம்பத்துன்னு சொல்லி அந்த படிவம் கொடுத்தார். படிவத்தை கொடுத்து வைகோட்டை கொடுத்து, அவர் மாணவர் அணி துணை செயலாளராக இருந்தார். 1985 கலைஞர் கைது செய்யப்பட்டார் ஈழத்தமிழர் பிரச்சனையில். எம்ஜிஆர் முதலமைச்சர். அந்த கைதை கண்டித்து எங்கள் ஊரில் ஒரு பொதுக்கூட்டம், எங்கள் மணக்காவளிங்கிற கிராமத்தில் சந்தையில். திமுகவில் பெரிய ஸ்டார் ஆரேட்டர் அவர், திருவை அண்ணாமலை. அந்த பாணியெல்லாம் இப்போ யாருக்கும் இல்லை. ரொம்ப நல்லா பேசுவார். அவர் பேச்சாளர். நான் அதில் நன்றி உரைன்னு என்ன போட்டாங்க, நன்றி உரை பேசினேன். அடுத்த நாள் கலைஞர் தமிழ்நாடு முழுவதும் மறியல்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான் கைது செய்யப்பட்டேன். எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. எங்கள் அம்மா எல்லாம், தங்கச்சி எல்லோரும் அழுதுட்டேன். எனக்கு குடும்பத்தில் யாரும் அரசியல் இல்லை, அழுதாங்க. குளித்துறை குற்றவியல் நடுவர் மன்றத்தில் ரிமாண்ட் செய்யப்பட்டு பாளை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். சிறைச்சாலையில் தான் வைகோவை பார்த்தேன். அதான் சிறைச்சாலை அனுபவம் முதல்ல. ஆமாம், சிறைச்சாலை. அவர் வைகோவுக்கு கூட சிறைக்கு போவது நல்லது. ஏன்னா சிறைச்சாலையை அறச்சாலையாக மாற்றுவார். ஆமாம், அந்த எல்லா கைதிகளுக்கும் உணவு, எனக்கு ஒரு 100 கிராம் அரிசி, 20 கிராம் பருப்பு, என்னுடைய அளவுன்னா எல்லா கைதிகளுக்கும் எவ்வளோ அரிசி எவ்வளோ பருப்புன்னு கால்குலேட் போட்டு அவரே மொத்தமாக வாங்கிடுவார். கைதாகி சிறைக்குள் வருகிற பொழுதே 4 சமையல்காரர்களையும் கூட்டிகிட்டு தான் வருவார். ஒரு சிறைச்சாலை ஒரு கல்யாண வீடு மாதிரி கலகலப்பாக இருக்கும். மாலையில் விளையாடுவார். எனக்கு விளையாட்டில் ஆர்வம் இல்லை. அவர் அந்தி சாய்கிற வேளையில் பொதுக்கூட்டம் மாதிரி நடத்துவார்.
நீங்கள் பேசுகிறீங்க சம்பத் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அவர் முதல்ல தந்த தலைப்பு புதிய வார்ப்புகள். அடுத்த நாள் தந்த தலைப்பு அலைகள் ஓய்வதில்லை. பட டைட்டில். ஆமாம், அடுத்த நாள் வந்த தலைப்பு நிறம் மாறாத பூக்கள். எல்லாம் பாரதி ராயப்படம் டைட்டில். ஆமாம், அப்படி தலைப்புகளை தந்தார். அந்த தலைப்பில் அரசியலை பேசணும். அப்படி நான் பேசினேன். கொஞ்சம் ஒரு எம்ஜிஆரை கொஞ்சம் கடுமையாக விமர்சித்தேன். இந்த மாதிரி கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் தவிர்த்து கொள்ளணும். உன்னுடைய குரல் வளம் உன்னை உயரத்தில் கொண்டு வைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவித்தார். அதுக்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே மு.க. சண்முகவேல் செட்டியார்னு எட்டயபுரம் நகர செயலாளர், அவர் முதல் கூட்டத்தை எட்டயபுரத்தில் நடத்தினார். அன்னைக்கே எனக்கு அரசியல் அதான் மேடை. அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் பேசியிருக்கேன், வெளியூரில் நாகர்கோவில் தாண்டி. அப்பொழுது பாரதி கவிதைகளை கோட் பண்ணி தான் நான் பேசினேன். கரும்பு தோட்டத்திலேன்னு பாரதி கடல் கடந்த தமிழர்கள் படுகிற கண்ணீரை துயரத்தை பதிவு செய்து காற்றை தூதுவிட்டு பாடிய கவிதை, அதை சொல்லி பேசினேன். அப்போ சண்முகவேல் செட்டியார் சொன்னார், இந்த பாணி ஆற்றையும் இல்லை, அருமை, இந்த பாணி ஆற்றையும் இல்லை, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எட்டயபுரம்னு சொன்னோன்னே பாரதியை எடுத்து கோட் பண்ணி பேசுனீங்களேன்னு பாராட்டினார். அதுக்கு பிறகு ஒரு தலைமை கழக சொற்பொழிவாளர் ஆகணுன்னு தான் என்னுடைய இலட்சியமாக இருந்துச்சு. மறைந்து போனார் அமைப்பு செயலர் நீலநாராயணன். ஆமாம். சிற்றாடல் ஞானசுந்தரி நாஞ்சில் ராஜப்பா அவருக்கு தம்பி, அவர் உடன் பிறந்த தம்பி. அவர் நாகர்கோவிலுக்கு வந்தாலே என் பேச்சை அவர் கேட்டுட்டு சென்னைக்கு வான்னு சொல்லி என்னை தலைமை கழக சொற்பொழிவாளராக சேர்த்து விட்டு 1986 நவம்பர் 8-9 கோவை சிதம்பரம் பூங்கா திறந்தவெளி மகாநாடு, இந்திய எதிர்ப்பு மகாநாடு, அந்த மாநாட்டில் பாவேந்தர படத்தை திறந்து வைத்து கலைஞர் பேச சொன்னார். அந்த பேச்சு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய அலையை எழுப்பியது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பேசிகிட்டு இருக்கு. அருமை அருமை அருமை. கலைஞரை சந்தித்த முதல் தினம் நினைவு இருக்கா? கலைஞரை சந்தித்த முதல் தினம் 1984 தான் நினைக்கிறேன். ராயபுரம் செயற்குழு பொது தேர்தலுக்கு முன்னால் போட்ட செயற்குழு. அன்னை இந்திரா மரணம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் நோயிற்று படுத்திருக்கிறார். அதனால் இந்த தேர்தலை எதிர்கொள்வது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செயற்குழு கூட்டம் ராயபுரத்தில் நடந்துச்சு. எனக்கு அழைப்பு வந்துச்சு செயற்குழுவுக்கு. நான் ஏதோ ஒரு புதையல் கிடைத்த பூரிப்பில் சென்னைக்கு செயற்குழுவில் என்னை பேச சொல்லிட்டார். ஆமாம், நல்ல வாய்ப்பு. ஆமாம், செயற்குழுவில் நான் பேசினேன். நான் சொன்னேன், களம் சாதகமாக இருந்தாலும் வெற்றியை வசப்படுத்துவதற்கு வியர்வை பாசனம் எல்லோரும் செய்ய வேண்டும் அப்படின்னு பேசினேன். இது என்னுடைய மொழி நடை. வியர்வை பாசனம் எல்லோரும் செய்ய வேண்டும், இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி நாம் பாடுபட்டால் மட்டும்தான் வெற்றி செம்மொழிக்க வர இயலும். தமிழ்நாட்டு மக்கள் ஈரம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள். இந்த அனுதாபத்தை அவர்கள் ஆதாயமாக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி நம்முடைய பிரச்சார யுத்தம் இருக்க வேண்டும். ஆகவே பிரசவம் நடக்கும், ஆனால் சுகப்பிரசவமாக இருக்காது. ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தையை எடுக்கணும் அப்படின்னு பேசினேன். அப்படி பார்த்துட்டே இருந்தார். அதுக்கு பிறகு மதுரைக்கு அவர் வந்திருந்த பொழுது நான் மதுரைக்கு போகிறேன். சிறுகதை மன்னர் எஸ்.எஸ். தென்னரசு என்னை அழைச்சிட்டு கலைஞர்கிட்ட, இவன் தான் சம்பத்து, நல்லா பேசுகிறான், மொழி வளமாக இருக்குது அப்படின்னால, சுகப்பிரசவம் தானே அப்படின்னு கேட்டார். பாண்டியன். ஆமாம், பாண்டியனோட சுகப்பிரசவம் தானே, தெரியுமே அப்படின்னார். அதுக்கு ஒரு தான் மாநாட்டில் பேச வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் என்னுடைய திருமணத்தை அவர் தான் நடத்தி வச்சார். 89 ஆகஸ்ட் 17 முதலமைச்சராக இருந்து என்னுடைய திருமணத்தை நாகர்கோவிலிருந்து நடத்தி வச்சார். பிறகு என்னுடைய பேச்சை அவர் நல்லா ரசித்தார். பிறகு இந்த நான் திமுகவிலேயே காலம் முழுவதும் திமுகவிலேயே பணியாற்றுவேன்னு கருதினேன். வைகோவுக்காக 1993 அக்டோபர் திங்கள் 3ஆம் தேதி வைகோவின் மீது ஒரு கொலைப்பழி வந்த பொழுது திமுகவில் கலகம் செய்துவிட்டு நான் வெளியேறினேன். திமுக என்னை நீக்கணும்னு செய்யணும். ஆமாம், இல்லை கலைஞர் உங்களோட மிக நெருக்கமாக இருந்தார். அப்படி இருந்தும்
வைகோவோட திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகி போகணுன்ற எண்ணம் எதனால் சம்பத்து? திராவிட முன்னேற்றங்கள் விலகணும்னு அப்பவும் நினைக்கல. வைகோவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தேன். அது அந்த பிரிவு சரியாயிடும்னு நினச்சேன். சரியாகலை. அது விரிவாயிற்று. சரி, வைகோவை ஆதரிப்போம்னு முடிவெடுத்துட்டேன். நீங்கள் பிரிந்து போனது விமர்சிக்கப்படலையா அப்போ? இல்லை, திமுக தோழர்களுக்கு அவங்க பேச்சை ரசிக்கிறவங்க, அவங்க என்னை ஒரு இழப்பாகத்தான் கருதினார்கள். ஆனால் எனக்கு விமர்சனத்தை செய்திட வேறு வழி இல்லை. என்னுடைய எந்த மேடையிலும் வெற்றி பெறணும்னு நினப்பேன். எந்த மேடையிலும். புரியுது. அதுக்கு யாரை விமர்சிப்பதற்கு நான் தயங்க மாட்டேன். எந்த உச்சிக்காவது போய் சூப்பர், இந்த மாதிரி யாரும் பேச முடியாதுன்னு ஒவ்வொரு மேடையிலேருந்து இறங்கும்போது எனக்கு பாராட்டு வரணும், அதுக்காக நான் பேசுவேன். அப்படித்தான் கடுமையான விமர்சனங்களை நான் வைத்திருக்கிறேன். ஒரு 18 ஆண்டு காலம் மக்கள் தொடர்பு அலுவலராக இருந்த மதியழகங்கிற தம்பி, புதுக்கோட்டை, அவனுடைய பணி நிறைவுக்கு ஒரு விழா எடுத்தாங்க. அங்கே நான் பேசினேன். ஏன்னா அந்த தம்பி எனக்கு 1986 பழக்கம். அந்த விழாவில் நான் தான் நிறைவுரை ஆற்றினேன். அப்போது அவனுக்கு எல்லோரும் சால்வை இதெல்லாம் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், நான் ஒன்றுமே கொண்டு வரல தம்பிக்கு. நான் பாரியாக இருந்தால் பல்லக்கு யானை பரிசளித்திருப்பேன். வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் மின்ன நட்சத்திரங்களை கைது செய்தவன் காலடியில் கொட்டி குவித்திருப்பேன். அதிகமான சக்கரவர்த்தியாக இருந்தால் நெல்லிக்கனியை தந்திருப்பேன். குமணனாக இருந்தால் என்னுடைய தலையை விலைக்கு கொடுத்து, என் தலையை கேட்கிறார்கள் ஆனால் விலை தர மாட்டேன் என்கிறார்கள், கொடுத்திருப்பேன். அதில் தமிழ் போல் வாழ்கன்னு வாழ்த்தினேன். அந்த லிட்டரரி, அந்த இலக்கிய நயத்தை நான் எங்கேயும் வெளிப்படுத்த தயங்கியதும் இல்லை, வெளிப்படுத்தாமல் என் பேச்சை நான் முடித்ததும் இல்லை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வைகோபால்சாமி வெளில வரும்போது நீங்கள் அவர் கூடவே வர்றீங்க? நான் மட்டும்தான் வந்தேன். துணிச்சலாக ஒரு சொற்பொழிவாளர், ஒரு துணிச்சலாக நான் மட்டும்தான் அவரை நம்பி வந்தேன். அந்த அளவுக்கு அவருக்கும் உங்களுக்கும் எங்கே நெருக்கம் பெறுது? அதான் சிறைச்சாலையில். ஆமாம், கிருபானந்த வாரியாரையும் பேராசிரியர் இளம்பரை மணிமாறனை இலக்கிய தளத்துக்கும் குருநாதராக வரித்து கொண்ட நான் அவங்கள்ட்ட நேரடியாக பயிற்சி பெறலை. நானும் வைகோவை அரசியலில் பேச்சுக்கு ஒரு குருநாதராக அவர் நான் ஏற்றுக்கொண்டேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வைகோவுடன் உங்களுடைய பயணன்றது ரொம்ப நீண்ட பயணம். நான் ஒரு 18 ஆண்டு காலம். வைகோவிட்ட உள்ள தனித்தன்மை அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? வைகோவிடம் இருக்கிற தனித்தன்மை அவருடைய விவாத புலமை. நாடாளுமன்றத்தில் அவர் ஆர்கியூமெண்ட் வைக்கிறது. ஒரு 56 கவன ஈர்ப்பு தீர்மானங்களை ஈழப்பிரச்சனையில் டெல்லியில் முன்வைத்தார். ஒரு அசாத்தியமான துணிச்சல், அமானுஷ்யமான நினைவாற்றல். ஒன்றை படித்தோடனே அவருக்கு ஞாபகத்தில் தங்கிடும், அதை வெளிப்படுத்துவார். அதற்கு ஒரு உதாரணம், இசைஞானி இளையராஜா சிம்பனி இசையமைத்த அந்த நிகழ்ச்சியில் அவர் திருவாசகத்துக்கு இசையமைச்சார். அதில் திருவாசகத்தை பற்றி பேசினார். திருவாசகத்தில் கரைந்து ஆழம் கண்டவர்களே அப்படி பேச முடியாது, அப்படி பேசினார். அது மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மறைந்த பொழுது சத்தியமூர்த்தி அரங்கத்தில் சிவாஜியை பற்றி பேசினார். அவருக்கு பராசக்தியில் இருந்து முதல் மரியாதை, அதை தாண்டி யாரும் சிவாஜியை பற்றி பேச முடியாது, அப்படி ஒரு வராது, அப்படி பேசினார். இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷாலிட்டி, வேறு யாருக்கும் அது வரல. அது மாதிரி 1990 திருச்சியில் திமுக மகாநாடு, திருப்புமனை மகாநாட்டில் உலகை குலுக்கிய புரட்சிகள்னு பேசினார். அப்பப்பா, உலகத்தில் நடந்த எல்லா புரட்சிகளையும் வரிசைப்படுத்தி அந்த ரிதமோட அதே ஓசையோட பேசி முடிச்சதெல்லாம் அவர்கிட்ட மட்டுமே பார்க்க முடியும். இப்போ கலைஞர் வைகோ பேச்சை கேட்டிருக்கேன். இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? கலைஞருக்கு பேச்சில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்,
அது யாருக்குமே வராது. திங்கள் சந்தையில் பேச வர்றாரு. நான் சின்ன பையன், மேடையில் பூச்சி 10 நிமிடம் தான் பேசினார். நான் பேச்சுக்கு வாய் திறக்கவா பூச்சிக்கு வாய் திறக்கவான்னு கேட்டார். இது யாருக்கு வராது. உண்மைதான். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வாலிப பெரியார் ஆசை தம்பி அவர் சட்டமன்றத்தில் சிறுநீர் பெய்கிற உந்துதல் வந்த உடனே எனக்கு ஒன்றுக்கு இருக்கணும்னு சபாநாயகர்கிட்ட கேட்குறாரு. அப்புறம் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் அதை கிண்டல் செய்கிறார். ஒன்றுக்கு போகிறதுக்கும் சபாநாயகர்கிட்ட கேட்கணுமா, போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் பொழுது கலைஞர் உடனே எழுந்தார். ஆசை தம்பி ஒன்றுக்கு போக வேண்டும் என்றால் இவர் ஏன் வாயை திறக்கிறார்னு கேட்டார். இது யார்ட்டையும் வராது. இந்த நயம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் யார்ட்டையும் வராது. ஆமாம். கண்ணதாசன் பாண்டிச்சேரியில் நிற்கிறேன்னா தேர்தலில் நிற்கிறேன்னுங்கிறதுக்காக நான் பாண்டிச்சேரியில் நிற்கட்டுமான்னு கேட்டார். கலைஞர் அவர்கிட்ட கேட்குறாரு, ஒரு நாள் பாண்டிச்சேரியில் நிற்க முடியுமான்னு கேட்டார். ஏன்னு கேட்டார் கண்ணதாசன். குடி உண்டே, அங்கே குடி உண்டேன்னு கலைஞர் சொன்னார். ஏன் இங்கே குடி இல்லையான்னு கேட்டால் கலைஞர் சொல்கிறார், காரைக்குடி, கண்ணங்குடி, குன்றக்குடி, குமாரக்குடி, மணக்குடி, மாங்குடி, லால்குடி, ஆய்க்குடி, புதக்குடி, சூரக்குடி, எனக்கு புகழ் தந்த கள்ளக்குடி, போதுமா குடி என்றேன் அப்படின்னு கண்ணதாசன் சொல்கிறார். இந்த நயம் யார்கிட்டையும் இல்லை. அந்த நளினமும் நயமும் அதெல்லாம் வைகோட்ட எதிர்பார்க்க முடியாது. வைகோ எமோஷனல் ஆரைட்டார். அவர் திட்டமிட்டு ப்ரிப்பேர் செய்துட்டு தான் மேடைக்கு வருவார். கலைஞர் அப்படி இல்லை, அவருக்கு தேவையே கிடையாது. ஸ்பான்டேனியஸ். ஆமாம், ஸ்பான்டேனியஸாக வந்துடும். அந்த குரல், இந்த குரல் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத குரல். அது ஒரு வசீகரமான குரல். நான் யாரையும் பின்பற்றலை. நான் எனக்குன்னு ஒரு நடையை உருவாக்கி நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். வைகோ மேலே அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நேசம் இருந்தது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவரை விட்டு பிரிய வேண்டிய சூழல் ஏன் ஏற்பட்டது? அவரையும் விட்டு பிரியணும்னு நான் நினைக்கலை. அவரை விட எனக்கு கூட்டம் கூடிச்சு. பிரச்சனை தான். ஆமாம், அதுதான். அவருக்கு பேச்சை விட என் பேச்சை ரசித்தாங்க. நானும் அவர் ஒரே மேடையில் இருந்தாலும் நான் பேசி முடித்தேன்னு ஒரு கூட்டம் கலைய ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு பிறகு நான் அரசியல் மேடைகளை தாண்டி இலக்கிய மேடைகளில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு தானாக வந்தது தான். எல்லோரும் என்னை விரும்பி கூப்பிட்டாங்க. அதெல்லாம் அவரால் கொஞ்சம் ஜீரணிக்க முடியலை. அப்படி அவர் என்னை எண்ணியிருக்கக்கூடாது, எண்ணிட்டார். அதனால் அவரால் 6வது விரலாக அலட்சியப்படுத்தப்பட்டேன், நிராகரிக்கப்பட்டேன். அவரை பற்றி நான் பேசுனதெல்லாம் நீங்கள் என்னுடைய திருநெல்வேலி மாநாடு பேச்சு யூடியூப்பில் இருக்குது, கேளுங்க. எனக்கு நீ எதுவுமே தர வேண்டாம், நான் உன்னை எதையும் எதிர்பார்க்கலை. உன் புயர் சொல்லி உன்னை புகழுகிற அந்த பேர் கல்லறைக்கு போகிற கடைசி நிமிடம் வரைக்கும் எனக்கு வேணும். பச்சைமா மறைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கல் அச்சுதா மரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன். உன் பேரை சொன்னால் போதும்னு அந்த ஆழ்வார் சொன்னது மாதிரி சொன்னதுக்கு கூட அவர் என்னை இறக்கத்தோடு அவர் பார்க்கலைங்கிற வேதனையும் வலியும் எனக்கு இன்னும் இருக்குது. உங்களுடைய வருத்தத்தை போக்குறதுக்கு எந்த முயற்சி எடுத்துக்கலை. நீங்கள் விலகின நம்ம என்ன நிராகரிக்க வேண்டும்ங்கிறதுல உறுதியாக இருந்தார், அப்புறப்படுத்த வேண்டும் என்பதில். நான் ஒரு கரூரில் மகாநாடு 2012 செப்டம்பர் 15 அன்னைக்கு எனக்கு துபாயில் தேதி கேட்குறாங்க. நான் சொன்னேன், கரூரில் மாநாடு இருக்குது, நான் பேசாமல் வர முடியாது, அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வைங்கன்னு கேட்டேன். சரி உங்களுக்காக மாற்றிக்கிறோம் அப்படின்னாங்க. அந்த வெள்ளிக்கிழமை அங்கே பேசுகிறேன், எங்கள் துபாயில். அடுத்த வெள்ளிக்கிழமை பஹ்ரைனில் பேசுகிறேன்.
அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஷீசல்ஸில் பேசுகிறேன். நான் இப்படி 3 நாட்டுக்கு பேச போகிறேன் அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வாங்க சம்பத் அப்படின்னாரு. நான் போனேன். 3 நாட்டிலையும் பஹ்ரைனில் இருக்கும் பொழுது குமுத ரிப்போர்ட்டரில் நாஞ்சில் சம்பத் மதிமுகவை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்னு குமுத ரிப்போர்ட்டில் 2 பக்கம் கட்டுரை, ஒரு செய்தி கட்டுரை வந்துச்சு. நான் பஹ்ரைனில் இருந்துட்டு குமுதம் எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி, கட்சி தொடங்கியது அண்ணன் வைகோ தான், ஆனால் அதுக்கு பேறு காலம் பார்த்தவனா, ஊரெல்லாம் கொண்டு நடவு செய்தவனா, நான் எப்படி வெளியேறுவேன், அது ஏன் இப்படி போட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். இல்லை அவர் தான் போட சொன்னார். நாங்கள் எப்பவுமே அவர் இன்னும் வச்சுருக்க மாட்டாருன்னு அந்த முடிவோடு தான் நான் வெளிநாட்டிலேருந்து வந்தேன். எந்த காலகட்டத்தில் அதிமுக இணையறதுன்னு முடிவு பண்ணீங்க? இல்லை, அப்போவுமே திமுகவுக்கு போகணும் தான் முடிவு பண்ணேன். ஏன் அது நிகழலை? ஏன் அது நிகழலை? நான் சன் நியூஸுக்கு எங்கள் வீட்டு வாசல்லேருந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டேன். திமுகவுக்கு போகிற மூடுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு ஒரு க்ரீன் சிக்னல் திமுகவிலேருந்து கிடைக்கல. அப்போது திடீர்னு ஜெயலலிதா அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க இந்த பேட்டியை பார்த்த உடனே எனக்கு பேசுகிறாங்க. நான் ஜெயலலிதா பேசுகிறேன் அப்படின்னா, எந்த ஜெயலலிதான்னு நான் கேட்டேன். ஏன்னா நான் அவங்கள கடுமையாக விமர்சிச்சிருக்கேன். 19 காலம் போடாத. அவங்க தொலைபேசியில் அழைத்து பேச வாய்ப்பே இல்லைன்னு அவங்க தொலைபேசியிலே பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எந்த ஜெயலலிதான்னு கேட்டேன். நான் சிஎம் பேசுகிறேன் சம்பத் அப்படின்னாங்க. யார் இருக்கா பக்கத்தில்? எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன். யார் இருக்கா பக்கத்தில்? மனைவி இருக்காங்க, கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அந்த கம்பீரமான தோரணையில் தான். என் மனைவிக்கு கொஞ்சம் மலையாளம், தமிழ் தெரியும், தமிழ் பேச வராது. சம்பத்து திமுகவுக்கு போகிறது மாதிரி முடிவெடுத்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் மனைவி கிட்ட? ஆமாம். என் மனைவிக்கு அரசியலே தெரியாது, நான் எதுவும் பகிர்ந்துக்கிறது இல்லை. இல்லை அறிஞ்சுவிடா அப்படின்னா என் மனைவி. அப்புறம் மலையாளத்தில் பேசுகிறாங்க அவங்க. ஆமாம், அவர் திமுக போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு, என்கிட்ட வர சொல்லுங்கள், நான் அவரை பத்திரமா பாதுகாத்துக்கிறேன்னா. அதனால என் மனைவி அழுதுட்டான். சம்பத்துக்கு அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. இருக்காங்கன்னாங்க. அம்மாட்ட கொடுத்தாங்கன்னா அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. கண்ணும் கவலைப்படாதீங்க, ஏன்னா எனக்கு என் தாய் பிறந்த ஊரில் என் கொடும்பாவியை கொளுத்துனாங்க. அப்போ ஒரு பாதுகாப்பு உணர்வு எனக்கு இல்லை. இந்த நேரமும் எங்களுக்கு தாக்குதல் வரலாம் அப்படின்னு ஒரு பயம், அச்சம் கவிந்திருந்த காலம். போடா, அவங்க தான் கூப்பிடுறாங்கல்லடா, நீ என்ன திட்டிருக்க, எல்லாத்தையும் மறந்து ஒன்று கூப்பிடுறாங்களே, போடான்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் பன்னீர்செல்வம் எனக்கு போயிடுச்சு, அம்மா உங்களை விரும்புகிறாங்க, லைக் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க. நான் சொன்னேன், என் இயல்புக்கு நான் 100% சுயமரியாதைக்காரன், என் இயல்புக்கு நான் இருக்க முடியாது. உங்கள் கட்சியினுடைய நடவடிக்கைகளை நான் பார்த்துட்ருக்கிறவன், என்னால் ஒரு நாள் கூட அங்கே இருக்க முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னேன். இல்லை, இங்கே ஜாம்பவானும் இருக்கலாம், சாதாரணமானவனும் இருக்கலாம் அப்படின்னார். அதுக்கு பிறகு தான் அதிமுகவில் சேர்றதுக்கு முடிவெடுத்தேன். என்ன வேணும்னு கேட்டாங்க, ஒன்றும் வேண்டான்னு சொன்னேன். முதல் முறை அவங்கள சந்தித்த போது எப்படி தான் அது இப்படி நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி தான் உட்காந்து குடும்ப நிலைமை என்னன்னு கேட்டாங்க. மகளை பிபிஎஸ் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு 15 லட்சம் ரூபா புரட்ட முடியலை, அதனால் படிக்க முடியலை, படிக்க வைக்கலை. அப்புறம் நேச்சுரோபதி மெடிசன் படிக்க வச்சேன். என்னுடைய பொருளாதார நிலைமைக்கு அதுதான் முடிஞ்சது. எனக்கு இந்த வைகோ தந்த நெருக்கடி, எனக்கு அந்த மன உளைச்சல், நான் இன்னி எனக்கு மனம் வலிக்கிறது மாதிரி எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கக்கூடாது. ஏன்னா நான் யாருக்காகவும் எந்த தீங்கும் செய்ததில்லை. அடுத்தவர் நன்மைக்காகவே சிந்தித்தவன், கவலைப்பட்டவன், உதவுனவன். அதனால் எனக்கு என்னுடைய உடற்கூட்டில் உயிர் பறவை நிரந்தரமாக இருக்குங்கிற நம்பிக்கை இழந்துட்டேன். அதனால் மகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் செய்து வச்சுடுன்னு சொல்லி அவள் கடைசி ஆண்டு படிச்சிட்ருக்கா.
கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாமா, மே 12 கல்யாணம் அப்படின்னு சொன்னேன். அப்படியா? அப்போ சென்னையில் ஒரு வரவேற்பு வச்சுருவோம், நான் வந்து வாழ்த்துறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இல்லாமா, என்னால் முடியாது, சுமையெல்லாம் என்னால் சுமக்க முடியாது, யார்கிட்டையும் உதவி கேட்டு எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னேன். அதெல்லாம் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. பன்னீர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. பன்னீர் செல்வம் வந்தார். சம்பத்துக்கு திருமண வரவேற்புக்கு தேதி கொடுப்பேன், நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கிடணும் அப்படின்னாங்க. சரி, அவங்க மே 20ன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கலந்து கொள்ளுறது மாதிரி திருமண மண்டபம் சென்னையில் அங்கே எங்கேயோ வானகரம் அங்கே போகணும். அங்கே போய் கேட்டால் இல்லைன்னாங்க. சரி, குறைந்தபட்சம் ரொம்ப எளிமையாக நடத்தலாம், ராஜேஸ்வரி ஹாலாக போய் கேட்டால் அதுவும் இல்லை. மே 20 எங்கேயுமே மண்டபம் இல்லைன்னு ஒரு குறிப்பு எழுதி அனுப்புனேன். அதெல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம், ஒன்று சம்பத்திட்ட சொல்லுங்கன்னு ஷீலா பிரியா ஐஏஎஸ் என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் பற்றியெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், அதை அம்மா சொல்லிட்டாங்க, உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு. ஒரு அடுத்த நாள் கிண்டி ரேஸ்கோர்ஸில் அவங்களே புக் பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு வந்து நடத்தினாங்க. தனியாக ஒரு கல்யாணத்துக்கு வந்தது என் திருமணம் தான். இல்லைன்னா 30 பேர் 45 பேர் கல்யாணத்தை ஒட்டு மொத்தமாக நடத்தி முடிச்சுட்டு போயிடுவாங்க. என் திருமணத்துக்கு வந்து மணமக்களை வாழ்த்திட்டு போனாங்க. அப்புறம் என் மகனுக்கு ஒரு 480 வாங்கியிருக்கான் எஸ்எஸ்எல்சியில். +2 வரையும் மெரிட்டில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். வரலைன்னா எனக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு அம்மா சொல்ல முடியுமான்னு கேட்டேன். எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இல்லையா அப்படின்ட்டு எனக்கு எஸ்ஆர்எம் கல்லூரியில் பரிந்துரை பண்ணி அந்த சீட்டு வாங்கி தந்தாங்க. எத்தனை முறை சந்திச்சிருப்பீங்க அவங்கள? ஒரு 10 தடவை சந்திச்சிருப்பேன் 4 வருஷத்தில். முதல் பொதுக்குழுவில் என்னை பேச சொன்னாங்க. நான் போய் சேர்ந்த உடனே நான் அந்த பொதுக்குழுவில் பேசினேன். வானம் இடியை வாரி இறைக்கிறது, பூமி அதை தாங்கி கொண்டு பொறுமையாக இருக்கிறது, கடல் புயலை கரைக்கு அனுப்புகிறது, எல்லா புயலையும் உள்வாங்கிக் கொண்டு பூமி அப்படியே இருக்கிறது அப்படின்னு இப்படி தான் பேசினேன். அப்படி எல்லா சவால்களையும் சந்திக்கிறாங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி பேசினேன். ஃபென்டாஸ்டிக் ஸ்பீச் அப்படின்னாங்க. பிறகு நியூயார்க்கு த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தமிழ் ஈழம் அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. 56 நாட்டு பிரதிநிதிகளை கூப்பிடுறாங்க. எனக்கு அழைப்பு வந்துச்சு. நான் அந்த ருத்ரகுமாரன் தம்பி பிரபாகரன் கூட இருந்தவர், அவர் தான் அதனுடைய அமைப்பாளர். நான் ஜெயலலிதாட்ட இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சு தான் கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை எங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், தமிழ் ஈழத்திற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவங்க அவங்க தான், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க அனுமதியோடையே வாங்கினாங்க. நான் அதிகம் எழுதுனா படிக்க மாட்டாங்க. நான் நியூயார்க்கில் நடைபெறுகிற நாடு கடந்த தமிழீழ அரசு சபையில் பேச அழைப்பு வந்திருக்கிறது, கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன், தங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறேன். இவ்வளோதான் எழுதினேன். எழுதி கொண்டு கொடுத்தேன். பார்த்துட்டு 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னாங்க. வீட்டுக்கு வர சொல்லுங்கள் சம்பத்துன்னு. 4 மணிக்கு போனேன். கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன், கட்டளைக்கு காத்திருக்கிறேன். கலந்து கொள்ள வேண்டாம்னு கட்டளை இட்டாலே நீங்கள் போவீங்க, ஐ ஆம் ரைட் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னா ஏன் நான் உங்களுக்கு கடிதம் எழுதணுன்னு. இல்லை சம்பத்து, உங்கள் டேஸ்ட் என்ன, நீங்கள் எதுக்காக இருக்கிறீங்க, உங்கள் அணுகுமுறை என்ன, எல்லாம் ஐ நோ வெரி வெல். நீங்கள் என் கூட இருக்கிறதுலையோ ஆளுங்கட்சியில் இருக்கிறதுலையோ அது ஒரு பெருமையான வாழ்க்கையாக நீங்கள் நினைக்கல. உங்கள் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். நான் போக வேண்டாம்னு சொன்னாலும் நீங்கள் போவீங்க, பேசுவீங்க. விமான நிலையத்தில் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் உங்களுக்கு ஒரு மேடை போட்டிருக்காங்க. ஜெயலலிதாட்ட போகிறதுக்கு அனுமதி கேட்டால் அவள் தரல, அதனால நான் போய் பேசிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவீங்க. நான் உங்களை கட்சி விட்டு நீக்க வேண்டியது வரும். இந்த ஆப்ரேஷனுக்கெல்லாம் நான் தயாரில்லை. நான் டெரரிசத்துக்கு எதிரி, தமிழ் எழுத்துக்கு சப்போர்ட்டர். இட் இஸ் மை ஸ்டாண்ட்.
எப்படி பேசணும்னு உங்களுக்கு யாரும் சொல்லித் தர வேண்டியதில்லை. சொற்களை உங்களை மாதிரி காயின் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. போய் பேசிட்டு வாங்க, வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க. ஆமாம், தெளிவு. பேசிட்டு வந்தேன். நான் ஆங்கிலத்திலையும் பேச்சை தயார் பண்ணி வச்சுருந்தேன். என்ன தான் கடைசியில் விட்டாங்க, 56 நாட்டு பிரதிநிதிகள் என்னை கடைசியில் விட்டாங்க. அப்போ அவங்க, நான் தமிழில் பேசவா ஆங்கிலத்தில் பேசவான்னு கேட்டேன். உங்கள் தமிழை கேட்க தான் நாங்கள் வந்திருக்கோன்னு எல்லாரும் சொன்னாங்க. தமிழில் பேசினேன். பேசி முடிச்சுட்டு அங்கே ஒரு ரெசல்யூஷன் தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. அதையும் என் கையில் தந்து ஒரு சுதந்திர தேவி சிலையும் என்கிட்ட கொடுத்தாங்க. அம்மாட்ட கொண்டு கொடுத்தேன். உடனே வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. ஃபென்டாஸ்டிக் ஸ்பீச். நான் வரைக்கும் முன்னாடி பேச்சு அவங்களுக்கு வந்துருச்சு. ஃபென்டாஸ்டிக் ஸ்பீச். அதான் சொன்னேன்ல, உங்களை மாதிரி இதை யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதிமுகவில் இருந்த காலகட்டத்தில் எப்போது கலைஞரை விமர்சிச்சிருக்கீங்களா? விமர்சிச்சிருக்கேன். அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கலாம் சொல்ல மாட்டாங்களா, இல்லை சொல்லுவாங்களா? தரமாக பேசணுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி பேசுகிறவங்க அங்கே யாரும் இல்லை, அதிமுகவில் இல்லை. வைகை செல்வன் அவரை தவிர வேறு யாரும் அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அது அதிமுக கூட்டமே அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஜட்டியெல்லாம் போட்டுட்டு பெண்கள் நடனம், எம்ஜிஆர் மாதிரி வேடம் போட்டு கொஞ்சம் டான்ஸு ஒரு 2 மணி நேரம் நடக்கும். 8 மணிக்கு அவங்கள இறக்கி விட்டுட்டு மேடை ஏற்றி ஒரு அரை மணி நேரத்தில் பேச்சை முடிச்சுட்டு கூட்டத்தை முடிச்சிடுவாங்க. நான் அந்த மேடையே மாற்றினேன். அங்கேயும் போய் 2 மணி நேரம் பேசினேன். கேட்டாங்க. அது அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அதில் ரொம்ப ரொம்ப மனநிறைவடைந்தாங்க. நான் ஒன்றுமே கேட்கவும் இல்லை, எந்த பதவியும் வேண்டான்ட்டேன். நான் சேர்ந்த உடனே கொள்கை பரப்பு துணை செயலர் பதவி தந்தாங்க. சம்பத்தினி பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் அப்படியெல்லாம் போய் காற்று கிடக்க வேண்டாம், உங்களுக்கு ஒரு கார் தர்றேன், இன்னோவா கார் தர்றேன்னு சொல்லி ஒரு கார் கொடுத்தாங்க. ஒரு காரையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நான் வெளியேறி வந்துட்டேன். ஏன் அந்த முடிவு? எடப்பாடி தலைமையில் அந்த மாதிரி அங்கீகரிக்க முடியாது. அதாவது ஒரு ஆளை குறித்து பேசணுமானா அந்த ஆளுக்கு எல்லா தகுதியும் இருக்கணும். ஒரு பாட்டுடை தலைவன் சொல்லுவாங்க தமிழில். பாட்டுடை தலைவனுக்குரிய தகுதி இருக்கணும். அது ஜெயலலிதாவிட்ட இருந்துச்சு, கலைஞர்கிட்ட இருந்துச்சு, எங்கள் அண்ணா வைகோட்டையும் இருந்துச்சு. இவனை பற்றி என்ன பேச முடியும்? ஔவையார்கிட்ட ஒரு பணக்காரன் வர்றான், என்னை பற்றி பாடு அப்படிங்கிறான். நான் உன்னை பற்றி எப்படி பாட முடியும்? நீ என்ன போருக்கு போயிருக்கிறாயா? நீ தேடிய செல்வத்தை யாருக்காவது கொடுத்திருக்கிறாயா? ஒரு சபிக்கப்பட்டவனுக்கு எந்த வகையிலாவது அவன் கண்ணீரை துடைத்திருக்கிறாயா? ஒன்று நான் எப்படி பாடுறது? மூவர் கோவையும் மூவிளம் கோவையும் பாடிய என்னன் பனுவையில் வாயால் உன்னை எப்படி பாடுவேன் அப்படின்னு கேட்குறாங்க அவை. அதனால் எடப்பாடி எப்படி பேசுறது? பேச முடியாது. நீங்கள் அதிமுகலேருந்து விளையிறதுக்கு அதுதான் காரணமா? ஆமாம், அதுதான் காரணம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரும்ப உங்களை அவங்க இணைச்சிக்கிட்டாங்களா? நீங்கள்? நான் இன்னும் இணையிலையே. நான் இன்னும் திமுகவில் சேரல. ஓ, அது தெரியாதா உங்களுக்கு? திராவிட கழக பேச்சாளராக, திராவிட இயக்க சொற்பொழிவாளர், அவ்வளோதான். நான் திமுகவில் சேரலை. சேராததுக்கு காரணம் ஒன்று, என்னுடைய பன்முகத்தன்மைக்கு ஒரு இது வரும், சங்கடம் வரும். இப்போ 13 நாள் பெரிய புராணம் பேசுகிறேன்ல, அது நான் அவங்கள்ட்ட தலைமையில் கேட்கணும். அதுக்கு அவங்க ஒத்துக்கிடுவாங்களா? அது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ துபாய்க்கு போனேன், அவங்கள்ட்ட கேட்கணும். சிங்கப்பூர் போனேன், அவங்கள்ட்ட கேட்கணும். இப்போ உங்கள்கிட்ட செவி தர்றேன்ல பேட்டி, இது அவங்கள்ட்ட கேட்கணும். அப்படியா? ஆமாம். அதுக்கெல்லாம் நான் தயாரில்லை. நான் ஒரு சுயமரியாதைக்காரனாக இருந்துகிட்டே போகிறேன். நான் திராவிடர் கழக கூட்டத்திலையும் பேசுவேன், பெரிய புராண மேடையிலையும் பேசுவேன். அதனால் என்னுடைய இயல்புக்கு அது ஒரு வேறு. அண்ணன் ஸ்டாலின் மேலே ஒன்று எனக்கு ஒன்றும் விரும்பம் இல்லை.
அவருடைய தலைமையை ஏற்றுக்கணும் தயக்கமும் இல்லை. அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் உங்களை பேச சொல்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. ஆமாம், அங்கீகரிக்கிறாங்க பண்ணுறாங்க. ஸ்டாலினை சந்திச்சிங்களா சமீபத்தில்? இல்லையா? 1ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு சந்தித்தேன். என்கிட்ட மட்டும்தான் பேசினார். நல்லா இருக்கீங்களா, உடம்பெல்லாம் உங்களை செக் பண்ணுறீங்களா, உடம்பை பார்த்துக்கிடுங்க அப்படின்னாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாணயம், சொல்லாற்றல் எல்லாம் உடையவர் நீங்கள். அதையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறதா நினைக்கிறீங்களா? ஆமாம், நான் பயன்படுத்துறது தான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இலக்கிய சித்தர் அப்படின்னு பட்டமே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில நேர்காணல்களில் மற்றவர்களை விமர்சிக்கும் போது இந்த இலக்கிய சித்தருக்கான பேச்சு இருக்காதுல்ல? இல்லை, அது இடத்தை பொறுத்தது, கேள்வியை பொறுத்து. ஏன் அதை தவிர்க்கக்கூடாது? ஒரு டிபேட்டில் உட்கார்ந்தா தரவில்லாமல் வந்து, நான் தான் இப்போ தொலைக்காட்சி விவாதங்களே நான் கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு. எந்த தரவும் இல்லாமல் வந்து பேசுகிறாங்க, உண்மையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு கொள்கைக்கு என்ன ஒப்பு கொடுத்தவன், என்னை ஊனப்படுத்தணுன்னே சில கேள்வியை கேட்குறாங்க. நான் அது எதிர்வினை ஆற்றிடுவேன். நான் அச்சப்பட மாட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அவங்கள காயப்படுத்த வேண்டும் என்பது என் நோக்கம் இல்லை. என்னை நியாயப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அதுக்கு இடையூறு வருமானம் எதிர் இதை அடிச்சிருவேன் நான். இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல ஒரு ஞானமுள்ள பேச்சாளர். அதனால் இது போன்ற வார்த்தைகளை கொஞ்சம் அதை தவிர்க்கலாமேன்னு சொல்கிறேன். தவிர்க்கணும். நான் எவ்வளவு இதாக போக முடியுமோ அப்படி தான் போவேன். சீண்டுனாங்கன்னா சிங்கம் ஆயிடுறது, தோண்டுனா தங்கம் ஆயிடுறது. எப்படி இருக்குது இன்றைய அரசியல் சூழ்நிலை? தமிழ்நாட்டில் ஒரு நித்தியம் இல்லாமல் இருக்குது. ஒரு நிச்சயமின்மையை நிலவுகிறது. அதை சரி செய்ய திமுகவும் போராடுகிறது, அதிமுக முயற்சிக்கிறது, தம்பி விஜய் கனவு காணுகிறார். சந்திச்சிருக்கீங்களா அவரை எப்போது? விஜய இல்லை, சந்திச்சது இல்லை. சந்திக்கணும்னு நோக்கமும் இல்லை. அங்கேருந்து அழைப்பு வந்தால் யாரோ ஒரு ஆள் நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா விஜய் கட்சியில் சேரன்னு கேட்டாங்க. இல்லைன்னு. விஜய் அழைத்தா சேர மாட்டிங்களா? எளிவந்தவன் இறைவன் அப்படிம்பாங்க. எளிவந்தன்னா இறைவனே ஒரு கூலிக்காரனாக வரான். எங்கே? மதுரையில். உலகத்தை படைத்து பாதுகாத்து பரிபாலிக்கிற பரம்பொருளே ஒரு வந்தி என்கிற கிழவிக்கு ஆக அவன் ஒரு கூலிக்காரனாக வரான். தலைவர்கள் அப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறவன். அந்த குணமெல்லாம் தம்பிகிட்ட இல்லை. அதுதான் அதுக்கு காரணமா? ஆமாம், தொடர்பு கொள்ள முடியாதுல்ல. என் தகுதிக்கு நம்ம போய் புஷி ஆனந்துக்கு வாசலில் போய் நிற்க முடியுமா? என்னங்க இது? அதெல்லாம் முடியும். ஜெயலலிதா அப்படி தானே தொடர்பு இல்லைக்கு வெளில தான் இருந்தாங்க. நம்ம நான் அவங்கள்ட்ட கேட்டேனே, உங்களை தொடர்பு கொள்ளலாம் நான் என்ன செய்யணும்னு கேட்டேன் முதல் சந்திப்பில். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓபிஎஸ்கிட்ட சொல்லுங்கள், இல்லைன்னா பூங்குன்னிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் பொதுவாக சிபாரிசுக்கு போக மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன். இது இதை கன்வே பண்ணணும்னு சொன்னால் பூங்குன்னிட்ட சொன்னார், சொல்ல போகிறாரு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லையே. இது அப்படியும் இல்லையே. இன்றைக்கி அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பாவுக்கும் பையனுக்கும் மோதல். உங்களுடைய நீங்கள் முன்னாடி இருந்த மதிமுகவில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் மோதலாக இருக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதுதான் வாரிசு அரசியல் என்கிற பாரிச வாயு ஏற்படுத்துகிற விளைவு. இது ஆரோக்கியமான போக்கல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு போராட்டத்தில் பிறந்த கட்சி. ஒரு சமூக நீதி அவருடைய உயிர் கொள்கை. அவர் இன்றைக்கி மகனை கண்டு அச்சப்படுகிற இடத்துக்கு அவர் வந்திருக்கார். இப்போ அவர் கூட்டின மாவட்ட கூட்டத்துக்கு மாவட்ட செயலுக்கு போகலை. அதனால் வாரிசு அரசியலுக்கு விளைவு இப்படி தான் இருக்கும். 2026 தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமான தேர்தலாக இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. 2026 தேர்தல் வித்தியாசமான தேர்தலாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சூழலில் திமுகவுக்கு வாய்ப்பு அதிகம். எந்த கோணத்தில் சொல்கிறீங்க? என்ன காரணம்னா, ஒரு நேரடியாக நன்மை பெற்றவர்களுடைய எண்ணிக்கையே 2,88,00,000 பேர் இருக்காங்க.
இன்றைக்கி அவர் இந்த 1000 ரூபாய் உதவி தானே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மகளிருக்கு செய்கிற உதவி, அது மாதிரி இண்டஸ்ட்ரியலில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடு இன்றைக்கு பெற்றிருக்கிறது. அதை தாண்டி பிஜேபி என்கிற இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த கட்சியை தீவிரமாக எதிர்ப்பதில் திமுக முதலிடத்தில் இருக்கு. அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இன்றைக்கும் 8 முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தின் மீது ஒரு அத்துமீறல் மாதிரி இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் 11 கேள்வி கேட்கிறார். இதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய வேர்களில் ஊற்றப்படுகிற வெந்நீர். இதை அண்ணன் ஸ்டாலின் என்ன கேட்டால் கலைஞர் இதில் தாண்டிட்டார். ஒரு ஆளுநர், ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இந்த அரசை கண்காணிக்க வேண்டியது, வழிநடத்த வேண்டியது தான் அவருடைய கடமை. ஆனால் அவர் எல்லை தாண்டுகிறார். ஒரு அரசியல்வாதியைப் போல பேசுகிறார். அவர் நிறைவேற்றப்படுகிற மசோதாக்களுக்கு கையெழுத்துப்பட மறுக்கிறார். உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி 10 மசோதாக்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவாதம் தருகிறது. பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக முதலமைச்சர் இருக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. இது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, மாநில உரிமைக்கு கிடைத்த வெற்றி. பிஜேபி ஆளாத மாநிலங்கள் இந்த தீர்ப்பை வரவேற்கின்றன. ஆகவே ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டுமல்ல, தரணிக்கே அவர் தான் முதலமைச்சர்னு நிலைநாட்டி இருக்கிற இந்த இமேஜ் இருக்கு பாருங்கள், அதுதான் திமுகவை கொண்டு கரை சேர்க்க போகுது. பட் இந்த உதவித்தொகையை பொறுத்த வரைக்கும் அது ஓட்டாக மாறலை அப்படின்றது தான் கடந்த தேர்தல் கூட. சாதனைக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. பொதுவாக சாதனைக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா எனக்கு அனுபவம். அண்ணா முத்துசாமி இருக்காரு, அவர் அதிமுகவில் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எங்கே நடக்காத அதிசயம், அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்குன்னு ஒரு என்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தார். பெருந்துறையில் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் ஈரோடு பேருந்து நிலையம். சாலை வசதி, தண்ணீர் வசதின்னு அப்படி மளமளவென்ற சாதனைகள். 1989 தேர்தலில் சுப்புலட்சுமிகிட்ட தோத்துட்டார். அந்த தஞ்சாவூருக்கு முகத்தையே மாற்றியவர் எஸ்டிஎஸ். உலகத்தமிழ் மாநாட்டை ஒட்டி தஞ்சாவூரினுடைய முகத்தையே மாற்றி சாலைகள், இணைப்பு சாலைகள் தஞ்சாவூரை சுற்றிலும் அமைத்து, கோபுரம் மாதிரி தோரண வாயில்கள் நிர்மாணித்து தஞ்சாவூரை அப்படி ஆக்கியவர் அண்ணன் பெரியவர் எஸ்டிஎஸ். அவர் தோற்றுப்பார். அதனால் சாதனை மட்டும் நம்பியிருக்க முடியாது. திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு ஒரு மைண்டு செட் ஆகணும், ஒரு ஸ்பிரிட்டு ஃபார்ம் ஆகணும். அதை செய்வதற்கு திமுக செய்து கொண்டிருக்கிறது. இப்போ 1244 பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டாங்க. இப்போ நாளைக்கு முன்னாடி 1244 பொதுக்கூட்டங்கள் நடத்துகிற அளவுக்கு திமுகவினுடைய கட்டமைப்பு, அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வலிமையாக இருக்கிறது. இது யாருக்கும் இல்லை தமிழ்நாட்டில். யாருக்கும் அதிமுகவெல்லாம் இல்லை இன்னைக்கு. இல்லை, ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் இருக்குது, அதுக்கு டிக்கெட்டு போட்டு கூட்டத்தை கேட்கறதுக்கு வருவாங்க. பல திரையரங்குகளில் மார்னிங் ஷோவை கட் பண்ணிவிட்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்கள் நடக்கும், வருவாங்க. அதுக்கெல்லாம் காசு கொடுத்து வருவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா கூட்டங்களுக்கும் காசு கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டி கொண்டு வர வேண்டிய நிலை இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இது மோசமான கலாச்சாரம். என் கூட்டத்துக்கு அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன். நான் பேச வர்றேன்னா நாஞ்சில் சம்பத்து பேசுகிறான்னு விளம்பரம் செய்யுங்க. ஒரு சான் உயரத்துக்கு நாஞ்சில் சம்பத்து பேசுகிறான்னு காணுகிற இடமெல்லாம் கண்ணுக்கு தெரியும் மாதிரி ஒட்டுங்க. இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் தான் பெரிய ஆயுதம். அதில் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாருக்கும் கொடுங்க. வருகிறவர்கள் வந்தால் போதும். அந்த கூட்டத்தில் தான் நான் பேச முடியும். நீங்கள் திரட்டி கொண்டு வருகிற கூட்டத்தில் நான் நினைத்ததை பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். போன மாதம் 23ஆம் தேதி புளியந்தோப்பில் பேசினேன். இலங்கை நகரத்தில் சென்னையில் எந்த இடம்னா எனக்கு பிடிச்ச இடம்
மயிலாப்பூர், மாங்கொல்லை, திருவல்லிக்கேணியில் தேரடி, சைதை தேரடி, எழும்பூர் டானா தெரு, எக்மோர் பாரிமுனையில் மண்ணடி. இதெல்லாம் பேசுவதற்கேற்ற இடங்கள். இந்த இடத்துல தான் பேசணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் என்னை புளியந்தோப்பில் கொண்டு போட்டார் சேகர் பாபு. இப்படி போட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் வலி இருந்துச்சு. ஆனால் இந்த கூட்டம் நடத்துகிறவர்கிட்ட சொல்லிட்டேன், கூட்டத்தை திரட்டுவதுக்குன்னு செலவழிக்கிறதோ, கும்பலை கூட்டி கொண்டு வர்றதோ, கூட்டம் கேட்க ஆர்வமில்லாத பெண்கள் எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பதோ எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள், எத்தனை பேர் வந்தாலும் அது கணக்காக நான் பேசின பிறகும் கூட்டத்தை, என் குரலுக்கும் நான் ஆடுற ஆட்டத்துக்கும் கூட்டம் வந்துடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கு இளைஞர்களை ஈர்க்கின்ற கட்சியாக எந்த கட்சி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இளைஞர்களை ஈர்க்கிற கட்சியாக தம்பி விஜய்க்கு கட்சி இருக்குது. ஏன்னா இந்த 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இளைஞருடைய பங்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு பங்காக இருக்க போகுது. ஆமாம், அதனால தான் இன்றைக்கி இளைஞர்களுக்கு கையில் ஒரு அதிகாரம் மாதிரி ஒரு புதிய சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு திமுக ஒரு முயற்சி எடுத்து விண்ணப்பம் கேட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம், 17,000 பேர் சொற்பொழிவாளர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு விண்ணப்பித்தார்கள். இந்த 17,000 பேருக்கு மாவட்டங்கள் தோறும் பேச்சு போட்டி நடத்தி அதில் தேர்வு பண்ணுறோம். அப்புறம் மண்டல வாரியாக நடத்தி தேர்வு பண்ணி மண்டலத்தில் வெற்றி பெற்றவர்களை சென்னையில் வச்சு இறுதி தேர்வு நடத்தி இந்த 200 பேரை தெரிவு செய்திருக்கிறோம். எல்லாம் கல்லூரி மாணவர்கள், பட்டம் பெற்றவர்கள், இளைஞர்கள். அது மாதிரி நீங்கள் முரசொலி படிச்சிங்கன்னா தம்பி உதயநிதி எல்லா ஒன்றியத்துக்கும் பேரூராட்சிக்கும் கூட அமைப்பாளர்னு போட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார். அதனால் மாணவர்களுக்கு மத்தியிலையும் கல்லூரிகளை தேடி போகிற அளவுக்கு இன்றைக்கி பொறுப்பேற்றிருக்கிற ராஜீவ்காந்தி ஒரு வேலை திட்டத்தை வைத்து இயங்குகிறார். அதனால் இளைஞர்களை ஒரு ரசிகர்தனமான இளைஞர்கள் விஜய்கிட்ட இருக்கிறது. திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் லட்சியத்தை நேசிக்கிற இளைஞர்களாக தயார் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு நியாயமான வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு இந்த பேச்சாளருடைய நிலை இருக்காங்க? இல்லை 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 இல்லை. இந்த தலைமை கழகம் அறிவிக்கும், அன்னைக்கு போய் பேசுவாங்க, ஏதாவது கொடுப்பாங்க, அதோட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இல்லை. அது அந்த காலம், நான் வளர்ந்த காலத்துலலாம் நான் 1988 365 நாளும் பேசினேன். ஆமாம், தீபாவளி ஒரு நாள் தான் இருந்தது, அதையும் பேசிட்டேன். ஆமாம், இன்றைக்கி அப்படி இல்லை. பல நாடுகளில் போய் பேசியிருக்கீங்க நீங்கள்? அமெரிக்கா போயிட்டேன், ஃப்ரான்ஸ் போயிட்டேன். எந்த நாட்டில் பேசுனது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? கனடா போயிட்டேன், ஆஸ்திரேலியா போயிட்டேன், துபாய், பஹ்ரைன், குவைத், சிங்கப்பூர், ஷீசெல்ஸ் எல்லாம் பேசிட்டேன். சிங்கப்பூரில் பேசுனது நல்லா பிடிச்சது. உங்களை நடிக்கணும் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி கூப்பிட்ட போது அப்போ நான் கொஞ்சம் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? இல்லை பொருளாதார ரீதியாக நான் கொஞ்சம் பலவீனத்தில் ரொம்ப பலவீனத்தில் இருந்தேன். அதிமுக விட்டு விலகிட்டேன். கூட்டங்களை நம்பி வாழுகிற வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. என்னுடைய வருவாய்க்கான ஆதாரம் அது ஒன்று தான். வேறு தொழில் செய்யவும் தெரியாது, வேறு எதுலேயும் நாட்டமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கட்சி அரசியலேருந்து விலகிட்டேன்னு அறிவிச்சிட்டேன். அப்போ ஆர்ஜே பாலாஜி, நான் பட்னா பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கேன், அங்கே வந்தார். இல்லை கட்சி அரசியலேருந்து விலகிட்டேன்னாங்க, அப்பா வேடத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்ன ஒரு 4,80,000 ரூபா எஸ்ஆர்எம் காலேஜில் கட்டணும், என் மகனுக்கு சர்டிஃபிகேட் வாங்க, அது தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவர் பிறகு ஐஸ்வரி கணேஷ்கிட்ட பேசி உடனே செக்கு கொடுத்தாங்க. ஒரு 11-12 நாள் நடித்து கொடுத்தேன். எந்த நடிப்பு அனுபவம் இல்லாமல் நடிக்க போனீங்க? எந்த நடிப்பு அனுபவம் கிடையாது. சினிமா செய்தியே பார்க்க மாட்டேன். அப்புறம் எப்படி நடிச்சிங்க? ஒழுங்காக பத்திரிகை படிக்கிறேன்னா சினிமா செய்திகள் படிக்க மாட்டேன், விளையாட்டு செய்திகள் படிக்க மாட்டேன்.
ஆனால் எனக்கு நடிக்க தெரியும்னு நீங்கள் நம்புறீங்களான்னு ஆர்ஜே பாலாஜிட்ட கேட்டேன். ம் ம் நீங்கள் பேசுகிறதே நடிக்கிறது தானேங்க, ம் அதுக்கெல்லாம் நீங்கள் பிரயத்தனப்பட வேண்டாம், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. முதல் ஷாட்லேயே கிளிக் ஆகிடுச்சு. ம் இயல்பாக நீங்கள் எப்போதும் போல் இருந்தால் போதும் அப்படின்னார். ம் அதுக்கு கிடைத்த வரவேற்பு எப்படி இருந்தது உங்களுக்கு? பெரிய வரவேற்பு. ஒரு பேச்சாளராக ஒரு பெரிய வரவேற்புன்னா என்ன கொஞ்சம் இளைஞர்கள் நேசிப்பாங்க என்னுடைய ஸ்பீச்சுக்காக. நான் கொஞ்சம் கடுமையான துணியில் அவனை பேசி ஏற்ற இறக்கங்கள் தான். அவன் ஆட்கொள்வேன். நேற்றுக்கு இந்த மதியழகன்னு சொல்லுகிற அந்த அவருக்கு பணி நிறைவு விழாவில் 1986 அரசியல் சட்டத்தை தீயின் நாக்குகளுக்கு தின்னக் கொடுக்க வேண்டும் என்று கோவை மாநாட்டு தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கலைஞர் முன்வந்த காலத்தில் என் தம்பி மதியழகன் அன்றைக்கு சட்டத்தை கொளுத்தினான். இளைஞர் துடிக்கின்றார், தமிழின் நிலை எண்ணி கிளைஞர் அடைகின்ற கேடுபறார், இங்கு விளையாட வேண்டாமே ஆள வந்தார், வாழ்வின் களை நீக்குக குவாய் கருங்குயிலை என்று கூவினான் அப்படின்னு இந்த இளைஞர்கள் அதில் கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க. அப்படி ஒரு தான் என்ன இல்லை எங்கே பார்த்தாலும் என்ன புகைப்படம் எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, விமான நிலையம், பேருந்து நிலையம், எங்கே போனாலும் எனக்கு ஒரு கூட்டாங்கன்னு வந்து சுற்றிடும். ஆனால் எல்கேஜி நடித்த பிறகு என் மீது விழுந்த வெளிச்சம் இன்னும் விசாலமாயிற்று. ஏன்னா அப்போது அந்த படம் தான் அதிக நாள் ஓடின படம். ஆமாம், வெற்றிகரமான படம். எல்கேஜி நல்ல வெற்றி படம். ஒரு 8 நாள்லேயே போட்ட முதல்ல எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. 50 நாள் ஓடின படம். அதில் அதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாக இருந்தேன்னு என் நண்பர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா சினிமாவை பற்றி ஆனா அவன தெரியாது நீ, அரசியல் மேடையில் முழங்குகிற நீ என்னடா பண்ணுறன்னு பார்க்க தான் நாங்கள்லாம் வந்தோம் அப்படின்னு ஒரு இமேஜ் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுன்னு சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் அந்த படமும் நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கு பிறகு நம்ம பிரபு சாலமன் செம்பி, அதில் கோவை சரளா அவங்களுக்கு விருதே கொடுக்கணும் அப்படி நடிப்பது. இப்போ சென்னையிலே இருந்தால் இந்த வாய்ப்புகள் வரும், சென்னையிலே என்னால் இருக்க முடியலை. இந்த திரைப்படங்களில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? மொத்தமாக நல்லாவே இருந்துச்சு. அதில் இந்த கேரவனில் உட்கார்ந்துருக்கிறது, சாப்பாடு, நான் இப்படியெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கணக்காக வச்சுக்கிடுவேன். ஆனால் அப்படி போடுவாங்க சாப்பாடு. இந்த இறந்து போகிற மயில்சாமி அண்ணா இருக்காங்களே, அவர் அந்த நடிக்க வந்தார்னா ஒரே கலகலப்பு தான். அவரே மனிதர். ஆமாம், அவரே என்ன செய்வார், அந்த படப்பிடிப்பு நடக்கிற அந்த இடத்துல அப்படி சுற்றி வந்து ஒரு கோழி எடுத்துகிட்டு வந்துடுவார். ஆர்டிந்தே வாங்கிட்டு வந்துடுவார், இவருக்கு கொடுத்துருவாங்க. பிறகு கோழியை கொண்டு வந்து அவரே சமைப்பார், சமைச்சு எங்களுக்கு பரிமாறுவார். அப்படி ஒரு அனுபவம் அது. உங்கள் வீட்டில் நீங்கள் அரசியலுக்கு வந்தது, சினிமாவுக்கு வந்தது எப்படி பார்க்குறாங்க? இல்லை, சினிமாவுக்கு வந்ததை தான் அவங்க விரும்புகிறாங்க. அரசியல் இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், சினிமானா ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க. இடையில் கொஞ்ச நாள் டிடிவி தினகரனோட கூட நீங்கள் பயணிச்சிங்க. இல்லை, நான் ஒரு மாற்று அரசியலுக்கு தமிழ்நாட்டில் அந்த இடம் அப்படியே இருக்குது, இன்னமும் இருக்குது. அதை வைகோ ஃபில்லப் பண்ணுவாருன்னு நினச்சேன், அவர் தோத்துட்டார். விஜயகாந்த் ஃபில்லப் பண்ணுவாருன்னு நினச்சேன், அவர் கரை சேரல. தினகரனை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தலாமே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சேன். எனக்கு தினகரன் பழக்கம் ஒன்றும் கிடையாது. அப்படியா? ஆமாம், பழக்கம் ஒன்றும் இல்லை, நண்பன் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜெயலலிதாவுடன் நெருக்கமாக இருந்தப்போ சசிகலா தினகரனோடலாம் பழகவே இல்லை. சசிகலா கூட இல்லை 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 இல்லை. எனக்கு நடராஜ அண்ணன் மேலே மரியாதை உண்டு, அவருக்கு என் மேலே அன்பும் கருணையும் உண்டு. ஏன்னா நான் வைகோட்டை என் மகனுக்கு எம்பிபிஎஸ் சீட் வேணும்னு கேட்டு வச்சுருந்தேன்ல, நான் கட்சியை விட்டு வெளியேறுறேன், இனிமேல் என் மகனை எம்பிபிஎஸ் சீட் வாங்க யாரை போய் பார்க்குறது அப்படின்னு கவலையோட ஒரு யூனிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்த பொழுது
ஒரு மகனை ஒரு எம்பிபிஎஸ் ஆக்கணும்னு நினச்சேன், அதுலேயும் மண்ணடி போட்டுட்டார் வைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தேன். என்னை விமான நிலையத்தில் பார்த்துட்டு ஜூபி பேட்டி படித்தேன், டோன்ட் வரி, உன் மகனை டாக்டர் ஆகிறது என் பொறுப்பு அப்படின்னார் நடராஜன். இதில் வணக்கம் வச்சுட்டு வந்தேன். அதனால் அவர் மேலே மரியாதை. அது தவிர அண்ணாவினுடைய படைப்புகளை அவர் மீட்டு தந்தார். அதை தாண்டி தமிழீழத்தினுடைய வரலாற்று தேவையை சர்வதேச அரங்குகளில் போய் கான்ஃபரன்ஸுகளில் பேசினார். அதனால் அவர் மேலே ஒரு மரியாதை. ஆண்டுதோறும் ஒரு பொங்கல் விழா நடத்துவார் தஞ்சாவூரில். புலம்பெயர்ந்த தமிழர்கள் நிறைந்திருக்கிற கனடா, சுவிட்சர்லாந்து, லண்டன், நார்வே, எங்கே பார்த்தாலும் யாரும் செய்யாததை முள்ளிவாய்க்கால் முற்றம் என்றொரு முற்றத்தை தன்னுடைய சொந்த செலவில் அவர் கட்டினது. அவர் தமிழின மீட்பு வரலாற்றில் யாரும் செய்யாத காரியத்தை அவர் செய்தார். அதனால் அவர் மரியாதை. நான் சசிகலாவெல்லாம் பார்த்ததில்லை. போயஸ் கார்டனுக்கு 4-5 தடவை போயிருப்பேன். ஒன்று பார்க்கணுன்னு நினச்சதும் இல்லை. என் மகள் திருமண அழைப்பு கூட அவங்களுக்கு கொடுக்கல. நான் ஏதோ மீட்டெடுப்பார் அப்படின்னு தான் நீங்கள் தினகரனோட சேர்ந்தீங்களா? அப்போ அந்த கட்சியில் பிரச்சனை வருது. எடப்பாடி தலைமை ஏற்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தேன். இதை யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம். தினகரன் வந்தார், துணை பொதுச் செயலாளர்னு போட்டு கொடுத்தாங்க. அவரை கைது செய்தாங்க. இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு இந்த ஒரு பெரிய ஃப்ராட் அவனுக்கு லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு கைது செய்து டெல்லிக்கு கொண்டு போகிறாங்க. இதை சும்மா விடப்படாது சம்பத்துன்னு என்னோட பெங்களூர் புகழேந்தி சொன்னார். என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். போவுமே, மக்கள்கிட்ட போவுமே, சரி பண்ணுங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா, என்னுடைய 36 ஆண்டு கால மேடை வரலாற்றில் தூத்துக்குடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரையில் கூடிய கூட்டம் அதிசயமான கூட்டம். நான் தினகரன் கைவிடப்படுவார்னு நினச்ச பொழுதுக்கு வர கரை சேர்த்திடலான்னு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. கொஞ்சம் அவர் இன்டர்வியூவெல்லாம் ரொம்ப ராஜதந்திரமாக இருக்கும். சரி வேறுட்டு நல்லா புகழ்ந்து இல்லாத பெருமையெல்லாம் இருப்பதாக சொல்லி ஆர்கே நகரில் ஜெயிச்சார்ல, ஜெயித்த பிறகு சென்னையில் ஒரு ஹோட்டலில் ஒரு கூட்டம் போட்டிருந்த நிர்வாகிகள் கூட்டம். நான் சொன்னேன், மூல எதிரியும் வென்றிருக்கிறீர்கள், முதல் எதிரியும் வென்றிருக்கிறீர்கள், முக்கிய எதிரியும் வென்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவரை நினைக்கும்போது அவர் ஜெயிலிருந்து வந்த பிறகு நானும் பெங்களூர் புகழேந்தி அண்ணனும் பேசுவதற்கு சில ஊர்களெல்லாம் தேதி கொடுத்துருந்தோம். அந்த கூட்டத்தையெல்லாம் ரத்து பண்ணார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் ரத்து பண்ணி? ஏன்னா நம்ம எல்லோரும் ஒன்றா போவோம் சம்பத் அப்படின்னார். எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா தான் அதை அட்டாக் பண்ணது பூரா பிஜேபியை. சரி, அதுக்கு பிறகு நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் அவருக்கு வீட்டு வாசல் நின்று. அன்னைக்கு சங்கிகள் என் வீடை தாக்குனாங்க. சங்கீதா ஹோட்டலில் சாப்பிட போன இடத்துல அங்கே அடிக்க வந்தாங்க. என்னடா அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்ய போகிறாங்கன்னு எடப்பாடி அந்த முடிவு வந்துட்டார். எட்வின் ஒரு தம்பி என்ன இரும்புலியூரில் தாம்பரத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் எனக்கு அடைக்கலம் தந்தான். இல்லைன்னா அன்றைக்கி அடிச்சிருப்பாங்க என்ன. ஆமாம், அதெல்லாம் அவங்க சங்கிகள் செய்கிறாங்க. அது ஒரு உதாரணம். மிகுந்த கவலைக்குரிய செய்தி இது. வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் பேசி தேதி கேட்குறாங்க. திருவாசகத்தேன் அப்படின்னு தலைப்பு கொடுக்குறேன். வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற நிர்வாகிகள்கிட்ட போய் சம்பத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற நிர்வாகிகள் என்கிட்ட கொஞ்சம் நடுங்கின மாதிரி, அடுத்த வருஷம் வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னாங்க. என்ன பிரச்சனைனா சங்கிகள் பேசக்கூடாது, டிஎஸ்பிகிட்ட போய் பேசினா பிரச்சனை ஆகும்னு டிஎஸ்பியும் ஒத்தி வச்சுருங்களேன், சம்பத்தை இன்னொரு நாள் கூப்பிட்டுக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி. நான் முறை போக விரும்பலை. அது மாதிரி வேடசந்தூர் வர்த்தகர்கள் சங்கம் காலத்தை வென்று நெஞ்சில் நின்று நிலைப்பது ராமாயணமா மகாபாரதமானு பட்டிமன்றம். நடுவர் நான்
அங்கேயும் இந்த வர்த்தக சங்க நிர்வாகிகள்கிட்ட போய் மிரட்டி இருக்காங்க. சம்பத்தை இந்த தலைப்புக்கெல்லாம் கூப்பிடக்கூடாது. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. டிஎஸ்பிகிட்ட புகார் கொடுக்குறாங்க. டிஎஸ்பி தலைப்பை மாற்றுங்கன்னு சொன்னார். நான் தலை போனாலும் போகும், தலைப்பை மாற்ற மாட்டேன்னு. நீங்கள் யார் என்கிட்ட சொல்கிறதுக்கு நான் கொடுத்த தலைப்பை மாற்றுறது? அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னா நிகழ்ச்சியை ஒத்தி வைக்க வேண்டியதுதான். ஒத்தி வைக்கிறதில்லை, நிச்சயப்பட்டபடி நிகழ்ச்சி நடக்க நான் வருவேன், பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். பிறகு போலீஸ் அனுமதி தரல. நான் உயர்நீதிமன்றத்துக்கு போனேன். தலைப்பை சொல்லி இந்த தலைப்பில் தான் நான் பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டேன். நீதிமன்றம் எனக்கு வாய்ப்பு தரணும். நீதிமன்றமே எங்கிட்ட கேட்டுச்சு, நீங்கள் எந்த நாளில் நீங்கள் காலியாக இருக்குது உங்களுக்கு அந்த டேட்டை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த நாளில் அதே தலைப்பில் பேசுகிறதுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு நான் பேசினேன். அருமை. அது மாதிரி காரைக்காலில் மாங்கனி திருவிழா, காரைக்கால் அம்மையார், அங்கே ஒரு இலக்கிய விழாவுக்கு என்ன கூப்பிடுறாங்க. பேசுகிறதுக்கு தயாராகிட்டேன், படிச்சுட்ருக்கேன். அங்கே எதிர்ப்பு. தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு தம்பராட்டி அந்த பாண்டிச்சேரியில் ஆளுநராக இருந்த காலத்தில் பேச விடலை. என்ன காரைக்கால் அம்மையார் விழாவிலேயே நாஞ்சில் சம்பத்தி பேச முடியலை. வாணியம்பாடி முத்துமன் மன்றத்தில் பேச முடியலை. வேடசந்தூர் வர்த்தக சங்க நிகழ்ச்சியில் பேச முடியலைன்னா இந்த காவி கும்பல் கையில் அதிகாரம் இருக்குமானா நாடு என்ன ஆகுங்கிறதுக்கு நான் உதாரணம். நீங்கள் ஒரு பேட்டியில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த நடிகை கேஆர் விஜயன் சொல்லியிருந்தது. ஆமாம், உண்மைதானா? உண்மைதான். எதனால்? அவங்க அழகு, அவங்க புன்னகை, அவங்களுடைய முத்து பல்லு. அந்த எம்ஜிஆருக்கு நல்ல நேரம் படத்தில் இந்த எம்ஜிஆரோட சேர்ந்து அவங்க பாடுற பாட்டு, அந்த உம்முங்கிற அந்த ஓசையை, அதுக்கு அவங்க உதடு குவிக்கிற அந்த காட்சியெல்லாம் என்னை விட்டு விலகலை. எம்ஜிஆர் எப்போ சந்திச்சிருக்கீங்களா? சந்திக்கிற வாய்ப்பே கிடைக்கல. திரைப்படங்கள்லாம் விரும்பி பார்ப்பீங்களா? நிறைய திரைப்படங்கள் பார்க்குறது இப்போம்லாம் எனக்கு போக முடியாது. சென்னைக்கு வந்துட்டேன்னா ஒரு படம் பார்க்கணுன்னா என்னை அங்கே முச்சிருவாங்க, அதனால் போக முடியலை. திரைப்படங்கள் பார்க்கணுன்னு நினைப்பேன், ஆனால் போக முடியலை. இப்போ இரவு காரில் பயணம் செய்தால் சுசீலா அம்மா பாட்டு, டிஎம்எஸ் பாட்டு எல்லாம் கேட்டுகிட்டே போகிறது. இன்றைய கதாநாயகனில் யாரை பிடிக்கும்? எனக்கு பிடிச்ச கதாநாயகன் கமலஹாசன் தான். அப்படியா? ஆமாம். சந்திச்சிருக்கீங்களா அவரை? நான் கமலஹாசனை சந்திச்சிருக்கேன். இந்த செம்பி படத்தினுடைய இதுக்கு அவர் வந்தார், அன்னைக்கு தான் அவரை பார்த்தேன். ஏன்னா அவருக்கு கட்சியில் சேருறதுக்கு எனக்கு அழைப்பு வந்துச்சு. ஓ அப்படியா? அது எப்போ? அது அடையார் ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸு அருணாச்சலம்பாங்க. ஆமாம். அவருக்கு மகன் சௌரிராஜன் என்னுடைய நண்பன். ஆமாம். அவர் அந்த கட்சியில் சேர்ந்துட்டார். ஞானசம்பந்த ஐயா பேராசிரியர் போயிட்டார். நல்ல சொற்பொழிவாளர் பாரதி கிருஷ்ணகுமார் சேர்ந்துட்டார். நீயும் வாங்கன்னு சௌரிராஜன் 4-5 பேர் கூப்பிட்டாங்க. அதெல்லாம் முடியாதுன்ட்டார். ஏன்? அவர் கட்சியை நடத்த முடியாது. கட்சி என்பதை தாண்டி இயக்கமாக இருக்கணும். பார்ட்டி வேறு, மூமெண்ட் வேறு. திமுக 2 தடத்துலேயும் பயணம் செய்கிறது. அண்ணா திமுக அந்த இடம் காலியாக இருக்குது, அவங்க செய்யலை. இன்னைக்கு திமுக அது 2ஐயும் செய்யுது. இவ்வளவு பற்று உங்களுக்கு இருக்குது, ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன் இணைச்சிக்க மாட்டேங்கிறீங்க? வேறு ஏதாவது வாய்ப்புக்காக காத்திருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? அதை இல்லையே, நான் எந்த வாய்ப்பும் காத்திருக்கல. இருந்தாலும் என்னால் அதை நிறைவேற்ற முடியாது. எனக்கு பணிச்சுமை இனிமேல் எனக்கு என்னால் சுமக்க முடியாது. நான் இப்படியே ரன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். திரும்பி பார்க்கும்போது இந்த அரசியல் பயணம் எப்படி இருக்குது? இல்லை, எனக்கு அது மன நிறைவு தான். எனக்கு இதில் குறை நான் காணலை. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஏன்னா இது எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை. இந்த அரசியல் பயணத்தில் யாரோட பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது நீங்கள் ரொம்ப ஒரு பெரும் பேராக நினைக்கிறீங்க? நான் ஒரு ரிசர்வ்டு டைப்பு தான்.
நான் யார்கிட்டையும் போய் வரிய பழக மாட்டேன். நான் கோயம்புத்தூர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதியாக இருந்தேன். கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு நண்பர் ராதாகிருஷ்ணன், ஃப்ரெண்ட்ஸ் கேட்ரிங்ஸ், 86 இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் பாவேந்தர் படத்தை திறந்து வச்சுட்டு பேசும்பொழுது என்னை கட்டி பிடிச்சி இந்த மாதிரி பேச்சு கேட்டதே இல்லைன்னார். ஏதேச்சும் என் வயசு தான் இருக்கும். எனக்கு 36 வருஷம் கோயம்புத்தூர் போனால் நான் அவருக்கு சாப்பாடு தான் சாப்பிட்றேன். அருமை. நான் தங்கியிருக்கிற விடுதியில் சாப்பாடு அனுப்பட்டுமான்னு கேட்பார். இல்லை விடுதியில் இருக்கேனே, ரூம் பாய்ஸ் மேனேஜர்லாம் இருப்பாங்களே, எல்லாருக்கும் சேர்த்து அனுப்புகிறேன்பார். 20 பேர் சாப்பிட்றதுக்கு அனுப்புவார். தேசிய பாதுகாப்பு சட்ட கைதியாக இருக்கும் பொழுது நான் அவருக்கு ஒரு லெட்டர் சிறையில் இருந்து வழக்கறிஞர் மூலமாக அனுப்புகிறேன். காஞ்சி பெரியவருக்கு தெய்வத்தின் குரல் 6 வால்யூம் இருக்குது, இதை எனக்கு வாங்கி அனுப்புங்கன்னு வாங்கி கொடுத்தார். என்னுடைய நல்ல நண்பர். எனக்கு இந்த பொது வாழ்வில் எனக்கு கிடைத்த கிஃப்ட்டு. அது மாதிரில நாகர்கோவிலில் MS நாகராஜன் ஒரு தம்பி 1986 ஜூன் 2 கலைஞருடைய பிறந்தநாள் விழா கலைவாணர் அரங்கத்தில் அதில் ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிறேன். அன்னைக்கு தான் அறிமுகம். அன்னைக்கு அந்த தம்பி நான் நார்வேலே வடீஸ்வரம், நான் மாணவரணி துணை அமைப்பாளர், டீ குடிக்க போவேண்ணா அப்படின்னு சொல்லி தேநீரும் வடையும் போய் சாப்பிட்டுட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பசிக்குதுன்னா அவன்கிட்ட கேட்பேன், எனக்கு இங்கே போகணும் நாகராஜன் அப்படின்னா, அப்படியா, உடனே எனக்கு பயண சீட்டு எடுத்து தருவார். யார்கிட்டையும் கேட்க மாட்டேன்னா, நான் உரிமையோடு கேட்கிற நண்பர் அந்த நாகராஜன். இன்னொன்று நாகர்கோவிலில் லட்சுமணன் ஒரு தம்பி, இந்த காமரின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலினுடைய அதிபர். அவன் எனக்கு ஒரு புரவலர் மாதிரி எனக்கு காலம் தந்த கொடை. இப்படி சில எல்லா இடத்துலையும் ஒரு நண்பர்கள் இருப்பாங்க. நான் எதுவும் அத்துமீற மாட்டேன், எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன். ஒரு உதவி மாதிரி கேட்டால் இப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுகிற தம்பி. இப்போ நேற்றுக்கு புதுக்கோட்டைக்கு போனேன்ல, அங்கே செல்லத்துறைன்னு ஒரு தம்பி திமுக பொதுக்குழு உறுப்பினராக இருக்கான். வைகோ கட்சியில் இருக்கும் பொழுது எங்களோட பயணித்தவன். தலைநகர் சென்னையில் கோட்டை நோக்கி பேரணின்னு ஒன்று அறிவித்தார். அந்த பேரணிக்கு கைது பண்ணுவாங்க, சாயங்காலம் வச்சுட்டு விட்டுருவாங்க ஒரு மண்டபத்தில் வச்சுட்டு. அன்னைக்கு எழும்பூர் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் எங்களை வச்சுருந்தாங்க. 5 மணி 6 மணிக்கு விட்டுருவாங்கன்னு பார்த்தா அடுத்த நாள் உடுத்ததுக்கு உடை இல்லை, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணி எங்களை வேலூர் ஜெயிலில் கொண்டு வச்சாங்க. அப்போ அந்த தம்பி என் கூட ஜெயிலுக்கு வந்தான். இது மாதிரி சில தம்பிகள் இருக்காங்க. ரமேஷ்னு ஒரு தம்பி திருவொற்றியூரில் உள்ளவன். நான் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் அவன் தந்த வாட்ச் தான். ஆமாம், என்ன கேட்டாலும் தருவான். ஆனால் நான் கேட்க மாட்டேன். எப்போ வரீங்க, என்னப்போ வரீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா நான் சென்னை வந்தால் சாப்பிடுறதுக்கு நான் போனால் சங்கீதாவில் எழுத்தில் சாப்பிடுவேன். கொஞ்சம் மீன் விரும்பி சாப்பிடுவேன். மீன் சாப்பிடணுன்னா நாயர் மெஸ்ஸுக்கு போகணும். அப்போ போனேன். அது புதுவையில் சுப்பிரமணியன்னு ஒரு தம்பி என்ன நிழலாக தொடருவான், எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க. சிங்கப்பூரில் கிடச்ச செல்வம் அது மாதிரி சேரன்குளம் செந்தில்னு மன்னார்குடியில் இப்படி சில தம்பிகள் இருக்காங்க. எந்த கட்சியினுடைய கூட்டங்களில் பேசுகிறீங்களோ அந்த கட்சியில் தான் நீங்கள் முன்னால் நேசித்த வைகோபால்சாமி இருக்கார். அவர் அதுக்கு பின்னாடி இப்போ ஏதாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதா அவங்களுக்கு? அவரை பார்க்கக்கூடாதுங்கிறதுலையும் தெளிவாக இருக்கேன். ஏன்னா அவ்வளவு வலி. எனக்கு வலின்னா ரணம். ஒரு வி.டி. விஸ்வநாதன் தமிழ் இயக்கம் அவர் ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சுருந்தார் பாம்குரோவில். எனக்கு அழைப்பு இருந்து நான் போயிட்டேன். பார்த்தா இவர் இருக்கார். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என்னை பார்த்தோன்னே அவர் ஒன்றுமே கண்டு, நல்லா இருக்கீங்களா சம்பத்,
கேட்டார். எல்லோரும் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்கல்லன்னு கேட்டார். நல்லா இருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஓவியர் சந்தானம் இறந்துட்டார். அதுக்கு போனேன். அங்கே போனாலும் இருந்தார். இவர் தான் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறார். நாஞ்சில் சம்பத்தி பேசுவார்னு அவர் சொன்னார். ஒரு ஓவியர் சந்தானத்துக்கு எனக்குள்ள தொடர்பு அங்கே பேசிட்டு வந்தேன். பிறகு அண்ணாவினுடைய நூல்களை தமிழ்மண் பதிப்பகம் எல்லாத்தையும் தொகுத்து அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் வெளியிட்டாங்க. அதில் செந்தலை கௌதமன் தமிழ்மண் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர், விஐடி விஸ்வநாதன், அண்ணன் ஸ்டாலின், ஈரோடு தமிழன்பன், வைகோவுக்கும் அழைப்பு. நான் காலையில் ஒரு கருத்தரங்கத்தில் பேசினேங்க. சாயங்காலம் இந்த விழாவுக்கு நான் முன் வரிசையில் இருந்தேன். வைகோ வந்தார். நான் எழுந்ததுன்னு கும்பிட்டேன். அவ்வளோ. தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் எப்போ சந்திச்சிருக்கீங்களா? இல்லை, அவருக்கு கூட பயணிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஓ, அருமை. கேளுங்க. நான் ரஜினிகாந்துக்கு படத்தை ஒன்றும் பார்க்குறதில்ல. தீபாவளிக்கு என் மகளும் மகனும் சிவாஜின்னு ஒரு படம் பார்க்க போவோம் அப்பா. நான் சொன்னேன் டிக்கெட்டு கிடைக்காது, நெருக்கமாக இருக்கும், ரசிகர்கள் எல்லாம் இருப்பான் அப்படின்னு. வாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த படத்தில் சாலமன் பாப்பையா அங்கவை சங்கவையை கொச்சைப்படுத்தினது மாதிரி நடந்துக்கிட்டார். நான் என்ன செய்தேன், அடுத்த நாள் ஆறுமுக நேரி கூட்டம். ஒரு கும்பகோணத்து சங்கர் கொச்சப்படுத்தினா அவனுக்கு விவரம் தெரியாது. நீ பிறைபல கண்ட பேராசிரியர், நெஞ்சில் சிலுவையை சுமந்து கொண்டே இந்த நாட்டில் இலக்கிய விழாக்களில் சமயம் குறித்தும் சம்பிரதாயம் குறித்தும் பேசுகிற பேச்சாளர் நீங்கள். நீ எப்படி அங்கவைய சங்கவைய வா பழகி கிடலான்னு சொல்லலாம்? நீ அங்கவை சங்கவை தான் தமிழ்நாட்டு இலக்கிய வரலாற்றில் முதல்ல கையறு நிலை கவிதைகளை எழுதியவர்கள் அவர்கள். பாரி மன்னனுடைய மகள். நீ அவள் கருப்பாக இருப்பா, இப்படி இருப்பான்னு சொல்லுறதுக்கு நீ யாருன்னு கடுமையா சாலமன் பாப்பா சாட்டையால் அடித்த மாதிரி அடிச்சிட்டேன். குமுத ரிப்போர்ட்டர் போட்டுட்டான். குமுத ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்டான், நீ இப்படி பேசுங்க, சம்பத்தை ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு. அது அவர் என்கிட்டே கேட்டிருக்கலாமே, இது ஏன் போய் மேடையில் பேசணுன்னாரு. பிறகு நான் இனிமேல் சினிமாவில் நடிப்பதில்லைன்னு முடிவெடுத்ததுக்கு நான் போட்ட சாட்டை தான் காரணம். ஆமாம். அப்படி ரஜினிகாந்த் படத்தில் ஒரு விமர்சனம் நான் வச்சேன்னா, வைகோட்டேருந்து பிரிஞ்சாச்சா, அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன். டிசம்பர் 11 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிறந்த நாள். ரஜினி ரசிகர்கள் என்னை வந்து பார்த்து சென்னையில் ஒரு பட்டிமன்றம், ரஜினிகாந்த் பிறந்த நாளை ஒட்டி ஒரு தலைப்பில் நீங்கள் நடுவராக இருந்து நடத்தணும்னாங்க. நான் ஓகேன்ட்டேன், சரின்ட்டேன். சரி, எனக்கு ஒரு புதிய வாசல் திறக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பூரிப்போட அரசியல் இல்லாமல் ஒரு இன்னொரு தளத்துக்கு போகிறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் பெயரும் புகழும் பெற்று மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொள்வதற்கு காரணம் ரஜினிகாந்த் அவர்களினுடைய நடிப்பா, அந்த கதையா அப்படின்னு என்னமோ ஒரு தலைப்பை கொடுத்து பேச்சாளர்லாம் ரெடி பண்ணி நான் தயாராக இருக்கேன். அப்போ தான் இந்த அழைப்பு, அதிமுகவில் இந்த அழைப்பு டிசம்பர் 11 முன்னாடி நான் வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது ஓபிஎஸ் என்ன சொன்னது, இந்த ரஜினிகாந்துக்கு விழாவில் ஒரு பட்டிமன்றத்துக்கு போகிறீங்களா? ஆமாம், அம்மா அதை கலந்துக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நாங்கள் அதில் அதை விட்டேன். இனி ஒன்று சொன்னாங்க, இந்த கருப்பு துண்டு போட்டு விட்டு பேச வேண்டான்னு அம்மா சொன்னாங்க. சரி, இல்லைன்னா ரஜினிகிட்ட நெருங்கியிருப்பேன் நான். இந்த வாய்ப்பு போச்சு.
அவர் சந்திக்கக்கூட வாய்ப்பு அமையலை. அப்புறம் அமையல. அன்னைக்கு சந்திச்சிடலான்னு நினச்சேன். ஜோதிடத்தில் நம்பிக்கை உண்டா? ஜோதிடத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு பகுத்தறிவாளனாக பயணம் செய்தாலும் நான் இப்படி வருவேன்னு நினைக்கலையே. நான் ஒரு தொழில் செய்து நிறைய செல்வம் தேடணுன்னு தானே விரும்பினேன். என்னுடைய அப்பா மளிகை கடை. அப்போ ஒரு தொழில் மாவட்ட செயல் திமுகவில் மாவட்ட செயலாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் எங்கள் மாவட்டத்துக்கு. அப்போ பணம் வேணும், கார் வேணும், இதுக்கெல்லாம் தொழில் செய்யணும்னு சொல்லி ஒரு முந்திரி பருப்பு தொழிற்சாலை லீஸுக்கு எடுத்தேன். அதுக்கு 35 லட்சம் ரூபாய் ஆச்சு. எப்படி இல்லாமல் ஆர்டி இல்லாமல் கடன் வாங்கி தான் கொடுத்தேன். பிறகு அதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பத்திரப்பதிவு பண்ணியாச்சு. திங்கட்கிழமை காலையில் போகணும். அந்த இடத்த என் ஃப்ரெண்டு டாக்டர் ஹாரூன், இந்த நண்பர்கள் வரிசையில் அவனும் முக்கியம், என் வகுப்பு தோழன், அவன்கிட்ட சொல்லிவிட்டு நான் போகிறேன். சாம்பல் ஆகி கிடந்துச்சு ஃபேக்ட்ரி. அவ்வளோதான். சூசைடு பண்ணலாங்கிற அளவுக்கு நிலைமை மோசமாச்சு. அதனால் இன்னி வீட்டுக்கு போனால் அப்பாட்ட முன்னாடி நிற்க முடியாது. எங்கள் அப்பா ரொம்ப கண்டிப்பு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ வாழ்க்கை அவ்வளவுதான், என்னாலும் ஒரு ஆளை அனுப்பி என் தங்கச்சிகிட்ட சொல்லிவிட்டு என் ஜாதகத்தை அனுப்புங்க, வாங்கிட்டு வான்னு சொல்லி ஜாதகத்தை திருவனந்தபுரத்தில் ஒரு ஜோசியத்தை கொண்டு கொடுத்தேன். மணிக்கர். ஆமாம். அவர் பார்த்துட்டு நஷ்டப்பட்டதும் கிட்டூல, போனது தான் நான் அப்படின்னாரு. சரி எங்கேயாவது வேலைக்கு போகட்டுமா, பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஏதாவது ஒரு காலேஜில் என்ன சேர்த்து விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். பார்க்குறேன்டா, நான் உனக்கு எங்கே இதுன்னு பார்த்து சொல்கிறேன்னாரு. வேலைக்கு போட்டுமா அப்படின்னு கேட்டேன். நீ யாருக்கு கீழே வேலை பார்க்க மாட்டேன், தெளிவாக சொல்லிட்டார். வியாபாரம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டேன். உன் கை ஓட்ட, நீ எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவேன், 1 மாதத்தில் கடையை மூடிடுவேன் அப்படின்னாரு. இப்போ நான் என்னதான் செய்யணும் ஜாதகத்தில் என்ன இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சஞ்சாரி ஆகிட்டு இருக்கணும்னு ஜாதகத்தில் காணணும். சஞ்சாரினா சஞ்சரித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னா. ஒரு ஊராக போகிறது. அப்போ நான் இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் பிச்சை எடுக்கணும், நாளை பாலராமரம் பிச்சை எடுக்கணுமான்னு கேட்டேன். അങ്ങനെയല്ല, നിനക്ക് നിയമം ഫേമം ഐശ്വര്യം അതുകൊണ്ട് തന്നെ കിട്ടും அப்படின்னு சொன்னார். அருமை. നിയമം ഫേമം ഐശ്വര്യമും നിനക്ക് അത് മൂലം തന്നെ കിട്ടും. അതാണ് ജാതകത്തിൽ പറയുന്നത്. അത് എന്തെന്ന് എനിക്കറിഞ്ഞൂടാ அப்படின்னார். அன்னைக்கு விடுதலை புலிகள் தோழமை கழகம் கண்காட்சி நாகர்கோவிலில் நடக்குது. நேரு திருவனந்தபுரத்துலேருந்து அந்த கண்காட்சிக்கு போனேன். பேசினேன்னா என்னை பேச சொன்னாங்க. என் பேச்சை கேட்ட எல்லாரும் அழுதாங்க. அந்த கண்காட்சியை நடத்தின 4 புலிகள், விடுதலை புலிகள், அவங்களாம் அழுதாங்க. இரவு எங்கள் கூட சாப்பிட இயலுமான்னு கேட்டாங்க. சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க கூட இரவு உணவு சாப்பிட்டேன். சாப்பிடும்போது நாங்கள் நாளைக்கு கொல்லம் போகிறோம், அந்த தமிழீழத்தின் வரலாற்று தேவை குறித்தும் தமிழீழம் வென்றெடுப்பதற்கான ஆயுதங்களை வாங்குவதற்கு நிதி சேகரிக்கவும் ஒரு திட்டம் வச்சு தான் இந்த கண்காட்சியை நடத்தணும், நீங்கள் எங்கள் கூட வர இயலுமான்னு கேட்டாங்க. எப்போ போகிறீங்கன்னு கேட்டேன். காலையில் 6 மணிக்கு பாம்பே ட்ரெயினில் போகிறோம். நாங்கள் பாருங்க, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு டிஷர்ட், இந்த டார்க்கு ப்ளூ, ஒரு மஞ்சள் நிறைய டிஷர்ட்டை போட்டுட்டு அவங்க கூட போகிறேன். கிளம்பிட்டேன். ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு ஒன்றும் சொல்லலை, போயிட்டேன். போய் அந்த அதுக்கு பேர் என்ன, ஒரு பயோஸ்கோப்பு மாதிரி ஒன்று போடுவாங்க, ஃபிலிமை போடுவாங்கள்ல, அதுக்கு பேர் என்ன, ப்ரொஜெக்டர் மாதிரி போட்டுட்டு கொல்லத்தில்
தமிழர்கள் வாழுகிற பகுதியில் போய் நின்று அந்த ஒரு மைதானத்தில் இதை போட்டு முதல்ல பிரபாகரன் படத்தை காமிப்பாங்க திரையில். அப்போ நான் பேசுவேன். இவருடைய தோளில் தான் தமிழ் இளம் கால் ஒன்றி நிற்கிறது. கூனி விளையவோ மேனி, கும்பிட்டு கால் பிடிக்கவோ கைகள், தீனி மகிழவோ வாழ்க்கை, தேடி முழக்கடா சங்கம் என்று முழங்குகிறவன் இவன்தான். அடக்க முடியாத கடல் அலையின் பெருமுழக்கம் இவன். கோட்டு புலிக்குலம் வாழ குகையுண்டு, குருவிக்கு குடு மரத்தில் உண்டு, காட்டு வயற்புற நண்டுக்கு பொந்துண்டு, கஞ்சல் எலிக்கோர் குழியுண்டு, கோட்டை அமைத்து கொடியோடு வாழ்ந்த தமிழனுக்கு நாடில்லை என்ற குறையை தீர்க்க பிறந்த தலைவன் இவன்தான் அப்படின்னு பேசுவேன். அடுத்தது குட்டிமணி ஜெகன் தங்கத்துறையை பூட்ஸ் காலில் அந்த காட்சியை போடுவாங்க, அதை பற்றி பேசுவேன். தமிழில் வரைபடத்தை போடுவாங்க, அதை பற்றி பேசுவேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எரிந்ததை போடுவாங்க, அதை பற்றி பேசுவேன். முடியும் போது கையில் இருக்கிறத கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த கேட்க வந்தாங்கல்ல, கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்துருவாங்க. இப்படி கொல்லம், புனலூர், ஆயிரநெல்லூர், பெங்களூர், பூனா, டெல்லி, கல்கட்டா, இந்தியாவில் தமிழர்கள் வாழும் பகுதி பூரா போய் பேசினேன் ஒரு வருட காலம். அப்போ அந்த சஞ்சாரம்னு சொன்னது சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். பிறகு திமுகவில் தலைமை கழக சொற்பொழிவாளராகி சுற்றிக்கிட்டே இருக்கேன். கலைஞர்கிட்ட கல்யாணத்துக்கு தேதி கேட்டேன். ஆகஸ்ட் 17 தந்துட்டாரு. அந்த ஜோசியருக்கு நினைவு வந்துச்சு, நன்றி உணர்ச்சியும் வந்துச்சு. போய் பார்த்தீங்களா? ஒரு பட்டு வேட்டியும் ஒரு பட்டு சட்டை துணியும் எடுத்துகிட்டு போய் கொடுத்து காணிக்க வச்சு காலில் விழுந்து கும்பிடலாமாங்கிற அளவுக்கு இப்படி சொன்னது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போனால் அவர் இல்லை, இறந்துட்டார். அது என் வாழ்க்கையில் இது ஆகிருக்கு. இதை ஆய்வு செய்கிற அறிவு எனக்கு இல்லை, ஆனால் இது நடந்துச்சு. கூட்டங்களில் பேசுகிறதுக்கு முன்னாடி தயார் பண்ணிவிடுவேன். தயார் இல்லாமல் போக மாட்டேன். ஓ, அருமை. எவ்வளோ காலம் பிடிக்கும்? நேரம், எல்லா நேரத்தையும் அதுக்கே அர்ப்பணிச்சிருவேன். அருமை. ஆமாம். இப்போ நேற்று முன்தினம் மன்னார்குடி மன்னை இலக்கிய வட்டம் சார்பில் ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை பேச கூப்பிட்டாங்க. தமிழால் இணைவோம், தமிழனாய் நிமிர்வோம் அப்படின்னு தலைப்பு. அப்போ நான் சொன்னேன், ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த இடமெல்லாம் தமிழ்நாடு, சமயக்குறவர்கள் பாடிய திருத்தலங்கள் இருக்கிற இடமெல்லாம் தமிழ்நாடு. இன்றைக்கு தமிழர்களுக்கு உரிமை உள்ள திருவேங்கடம் என்கிற திருப்பதி தமிழர்கள் கையில் இல்லை. திண்ணப்பனை கண்ணப்பனாக்கிய காலத்திநாதன் அருள்பாலிக்கின்ற காலத்தி நம் கையில் இல்லை. சேரமான் பெருமாள் கொற்றமும் கோட்டையும் அகழியும் வைத்து ஆட்சி செய்த கொடுங்கலூர், அந்த இடம் தமிழர் கையில் இல்லை. மலைநாட்டு தலங்கள் மட்டும் 13 இருக்கு கேரளாவில், ஒன்றும் தமிழ்நாட்டில் இல்லை. இன்றைக்கி திருவட்டாரம், திருப்பதி சாரம், திருவெண்பரி சாரம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. வேற எல்லாம் கேரளாவில் இருக்குது. இதெல்லாம் தமிழர்களுக்கு உரிமை உள்ளது. இதை மீட்பதற்கு வழி இல்லை. இனி பூகோளமே பலிபீடமாக மாறிவிட்டது. நமக்கு தேடுவதிலும் தமிழர்கள் தோற்று போனார்கள் அப்படின்ட்டு இந்த இப்படியே கொண்டு வந்து பேசி முடித்தேன். இது பேசணுன்னா தயார் பண்ணாமல் போக முடியாது. தயார் பண்ணுவேன். எவ்வளோ செய்தி சேகரிக்க முடியுமோ முடிச்சுட்டு கொஞ்சம் மெமரியில் ஏற்றிக்கிட்டு அதை மேடைக்கு போன பிறகு எனக்கு இந்த ஆடியன்ஸை பார்த்தா வந்துடும். தொடங்கும் பொழுதே சொல்கிறேன், மன்னா உலகில் மன்னிய மன்னார்குடியில் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். நல்ல குடும்பத் தலைவராக நீங்கள். மனைவியை திருப்திப்படுத்திய கணவன் இல்லை, பிள்ளைகளுக்கு நேரம் செலவழித்த அப்பா இல்லை, ஆனால் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றியவன். அதில் எனக்கு ஒரு நிறைவு உண்டு. ஏன்னா பயணமே வாழ்க்கை ஆகிடும். அதில் ஒரு என்னில் குறை காணாத ஒரு மனைவி எனக்கு கிடைத்தாள். அருமை. எந்த குறையும் அதுதான் வரோம். காணணும்னா எனக்கு எதுவும் தெரியாது. நான் வங்கிக்கு போனதில்லை, மளிகை கடைக்கு போனதில்லை,
மருத்துவமனைக்கு போனதில்லை, என் பிள்ளைகளை சேர்க்குற பள்ளிக்கூடத்துக்கு நான் போனதில்லை. எல்லா சுமையும் அவங்களே ஏற்றுக்கிடுவாங்க. என்கிட்ட எந்த குறையும் காண மாட்டாங்க. எனக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுறதுலையும் அவங்க ஒரு நாளும் தயங்கினதில்லை. என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் யாருக்காவது நன்றி சொல்லணுன்னா யாருக்கு சொல்லணும்னு நினைப்பீங்க? என்னுடைய பேராசிரியர் தேனா மகாலிங்கத்துக்கு. ஏன்னா என்னை பட்டை தீட்டினது அவர் தான். என்னுடைய பயணத்தில் நான் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணுன்னா பேராசிரியர் இளம்பரை மணிமாறனுக்கு. அவங்களுக்கு நிகரான பேச்சாளர் தமிழ்நாட்டில் இல்லை. அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இது போக நான் இப்போ சொன்னேனே உங்கள் இந்த நண்பர்கள், ஆமாம், இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி என்னை அடையாளம் கண்டு அமெரிக்காவுக்கு வா, பஹ்ரைனுக்கு வானெல்லாம் அழைத்தவங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ஏன்னா நான் பிறந்த ஊருக்கும் என்னுடைய பயணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் நன்றி உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.